திருச்சிற்றம்பலம். மற்ற பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நாம் நம சிவாயவே. சொல்லும் நாம் நம சிவாயவே. சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம். கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோம். நற்றுணையாவது நம சிவாயவே. நற்றுணையாவது நம சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குய்ப்பது வேதநான்கினும் மெய்ப்பொருளாவது. வேதநான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே. நாதன் நாமம் நம சிவாயவே. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க, நம சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். எல்லா உயிர்களுக்கும் அம்மை அப்பராய் விளங்கக்கூடிய எம்பெருமானை வணங்கி, சிவகாமி உடனாய நடராச பெருமானை வணங்கி, நந்தியம்பெருமானை வணங்கி, மெய்கண்ட தேவரது திருத்தாள் போற்றி வணங்கி, குரு முதல்வர் நமச்சிவாய தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, 23வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற சீர்வளர் சீர் சிவப்பிரகாச தேசிகரது தாளினை மனம் மொழி மெய் முக்கர்ணங்களாலும் போற்றி வணங்கி, நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்திலே 24வது பட்டத்திலே எழுந்தருளியிருந்து ஞான செங்கோல் ஓச்சி வருகின்ற சீர்வளர் சீர் அம்பலவான தேசிகரது பொற்றாள் போற்றி வணங்கி, நமது திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய தம்பிரான் சுவாமிகள் சிவத்திரு வேலப்ப தம்பிரான் சுவாமிகளது பொன்னா திருவடிகள் போற்றி வணங்கி, நமது வித்யா குரு கு வைத்தியநாதன் ஐயா, நமது வித்யா குருவாகவும் இயக்குனராகவும் திகழக்கூடிய திரு சா கந்தசாமி ஐயா அவர்களது பொன்னா திருவடிகள் போற்றி வணங்கி, இந்த இறைபணியிலே என்னோடு இணைந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற சிவனடியார்கள் தாழ் போற்றி வணங்கி, இந்த பிறவியிலே எனக்கு தாயும் தந்தையுமாயிருந்து இன்றும் என்னை அன்போடு வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற எனதருமை பெற்றோர்களது பொற்றாள் போற்றி வணங்கி, அனைவரினும் மேலாக இந்த காணொளியின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய சிவனருள் செல்வியர் சிவனருள் செல்வர்கள் அனைவரது பொற்றாள் போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோமாக. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நம. அன்பர் பெருமக்களே, இன்று ஒரு இனிய நாள். நம்முடைய சைவ சித்தாந்தத்தினுடைய, அதாவது முடிந்த முடிவு என்று சொல்லப்படக்கூடிய சைவ சித்தாந்தத்தினுடைய தலையாய நூல் என்று போற்றப்படக்கூடிய
சிவஞான போதத்தை அருளி செய்த நம்முடைய மெய்கண்டார் ஸ்ரீலஸ்ரீ மெய்கண்டார் அவர்களது குரு பூஜையை முன்னிட்டு நமது ஆதீனம் திருவாவடுதுறை ஆதீனம் 26/10/2024 முதற்கொண்டு 15 நாட்களுக்கு இணைய வழி வகுப்பு நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதிலே இன்று 11வது நாள். இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற கருத்து தன் நிழலாம் பதி. இது சிவஞான போதத்தின் 9ஆம் நூற்பாவை குறித்த அற்புதமான கருத்து. இந்த கருத்து தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த கருத்தினுள் நுழைவதற்கு முன்னால் மெய்கண்டாரது பொன்னார் திருவடிகள் போற்றி துதித்து நாம் இன்றைய நிகழ்ச்சியினுள் நுழைவோமாக. பண்டை மறைவண்டரற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்தொழுக சிவகந்தம் பரந்து நார கண்ட இருதய கமல முகைகள் எல்லாம் கண் திறப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ்வெண்ணை மேவும் மெய்கண்ட தேவன் மிகு சைவநாதன் புண்டரிக மலர் தாழ சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். மெய்கண்ட தேவன் புண்டரிக மலர் தாழ சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம். சிவாய நம. அன்பர் பெருமக்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற கருத்து சிவஞான போதத்தினுடைய 9வது நூற்பா. இந்த அரிய நூல் நாம் விளங்கி கொள்ள வேண்டுமானால் அது இவரன்றி அது நடந்திருக்காது. திரையிலே காணுகிறீர்களே, நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குல தெய்வமாக நாம் போற்றி வணங்குகிறோமே ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். இவர் மட்டும் சிவஞான போதத்திற்கு சிற்றுரை பேருரை வரையாமல் இருந்திருந்தால், பாடியம் பாஷ்யம் அருளி செய்யாமல் இருந்திருந்தால், இந்த அரிய நூலை, இந்த அரிய பொக்கிஷத்தை, ஞான பொக்கிஷத்தை நம்மால் உணர்ந்திருக்க முடியுமா? எனவே மாதவ சிவஞான சுவாமிகளது பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி வணங்கி துதித்து பரவி நாம் இன்றைய நிகழ்ச்சியினுள் நுழைவோமாக. தன் நிழலாம் பதி. இது சிவஞான போதத்தினுடைய 9வது நூற்பா. இந்த நூற்பாவை பற்றின அறிமுகத்திற்கெல்லாம் நாம் செல்ல வேண்டாம். இவை அனைத்தும் அடியார் பெருமக்கள் அறிந்ததே. எனவே இப்பொழுது நாம் நேரடியாக நாம் எங்கே செல்ல போகிறோம்? சிவஞான போதத்தினுடைய 9வது நூற்பாவிற்குள் நுழையப் போகிறோம். இதற்கு முன்னதான நூற்பா 8ஆம் நூற்பா. நேற்று நம்முடைய விருதை நகர் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த பேராசிரியர், நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய ஆதீன புலவர் திரு சிவகுமார் ஐயா அவர்கள் மிக அழகாக இதற்கு விளக்கம் தந்தார்கள். 8ஆம் நூற்பா என்ன சொல்லுகிறது? எப்பொழுது இந்த ஆன்மா ஒரு பக்குவ நிலையை எட்டுகிறதோ, சரியை கிரியை யோகம் போன்ற தவத்தை அதில் முதிர்ந்து நிற்கிறதோ, அப்பொழுது அதன் உள் இருந்து உணர்த்திய முதல்வன் சிவபெருமானே ஞான குருவாய் எழுந்தருளுவான். எழுந்தருளி ஞானோபதேசம் செய்கிறான். என்ன ஞானோபதேசம் செய்கிறான் என்றால், நீ இந்த 5 பொறிகள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வேடர்களின் குழந்தை இல்லை, நீ எனது குமாரன், சிவகுமாரன் நீ என்று உணர்த்துகிறார். இப்படி உணர்த்தியதும் அந்த ஆன்மா உண்மையை உணர்ந்து அந்த நொடிப்பொழுதிலேயே, அந்த க்ஷணப்பொழுதிலேயே விட்டு தன்னை இருந்து வேறானவன் இல்லை என்பதாலே அரண்கடல் சென்று சேர்கிறது. இதுதாங்க 8ஆம் நூற்பா. அப்படியானால் இப்பொழுது ஆன்மா எங்கு சென்று சேர்ந்து விட்டது? அரண்கடல் சென்று சேர்ந்து விட்டது. இது உண்மையானால் இப்பொழுது 9வது நூற்பா எதற்கு? இங்குதான் ஆன்மா நேரடியாக அரண்கடல் சென்று சேர்ந்து விட்டதே. 9வது நூற்பா தேவையா? இந்த கேள்வியிலிருந்து நம்முடைய சிந்தனை துவங்குகிறது.
ஆன்மா 8ஆம் நூற்பாவிலேயே அரண்கடல் அடைந்து விட்டது. இனி ஒரு நூற்பா 9ஆம் நூற்பா எதற்காக தேவைப்படுகிறது? இதை நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். ஏன் இது தேவைப்படுகிறது என்று பார்த்தால் சித்தியார்களே மிக அழகாக இதற்கு விளக்கம் தருகிறார்கள். என்ன என்றால், பாசிபடு குட்டத்தில் என்று துவங்கக்கூடிய அந்த அதி அற்புதமான செய்யுள், அதிலே கடைசி 2 வரிகள் பாருங்கள். அதாவது, இப்பொழுது ஞான குரு வந்து ஞானோபதேசம் செய்து விட்டார். இதை அதிதீவிர பக்குவம் அடைந்த ஆன்மாக்கள் உள்ளதை உள்ளவாறு முழுவதும் உணர்ந்ததால் விட்டு, எதை விட்டு? இந்த ஐம்பொறிகளை விட்டு, அதாவது உடல் பற்று உலகப்பற்று இரண்டையும் விட்டு, யான் எனது என்பதை விட்டு உடனடியாக அரண்கடல் சென்று சேர்ந்து விட்டன. ஆனால் சில ஆன்மாக்கள் அப்படி உள்ளதை உள்ளவாறு முழுவதும் உணர இயலாத ஆன்மாக்கள் இந்த ஞானோபதேசத்தை பெற்ற பிறகும் மல வாசனையால், வாசனா மலத்தால், பழக்க தோஷத்தால் எங்கே வந்து விழுகிறது? இந்த உடல் பற்று உலகப்பற்று என்பதிலே வந்து விழுகிறது. கருவி கர்ணங்களோடு மீண்டும் சேர்ந்து விடுகிறது. அப்படியாக சில ஆன்மாக்கள் அங்கும் இங்குமாக அலைபாய்கின்றன, அலமருகின்றன. அருளிலே பிரிப்பின்றி நிற்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் அதிலே உரைப்பில்லாததால், மல வாசனையால் சில சமயங்களிலே உலகத்தில் வந்து விழ நேர்கிறது. சிறிது நேரத்தில் ஐயோ அருளை விட்டுவிட்டோமே என்று மீண்டும் அருளை பற்ற முயற்சிக்கிறது. இப்படியாக அங்கும் இங்கும் அலமருகின்றன சில ஆன்மாக்கள். அந்த ஆன்மாக்களுக்காக வரையப்பட்டது 9ஆம் நூற்பா. அப்படி தவிக்கின்ற ஆன்மாக்கள் உண்மையில் எப்படி பாசத்திலிருந்து முழுமையாக விடுபடுவது, மல வாசத்திலிருந்தும் விடுபடுவது எப்படி, அதற்கான வழிமுறை என்ன என்பதை விளக்குவதுதான் இந்த 9வது நூற்பா. இதைத்தான் சிவஞான சித்தியாரும் மிக அழகாக சொல்லுகிறது. 8ஆம் நூற்பாவினுடைய அந்த இறுதி பகுதியிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. பாடலினுடைய கடைசி 2 வரிகள் திரையில் காட்டியிருக்கிறோம் பாருங்கள். பாசிபடு குட்டத்தில் என்று துவங்கக்கூடிய அந்த பாடல், ஆசையொடும் அங்கும் இங்குமாகி அலமருவோர். அங்கும் இங்கும் என்றால் என்ன? திருவருளிலும் உலகத்திலும், திருவருளிலும் பாசத்திலும் இப்படி மாறி மாறி இப்படி யார் அலைபாய்கிறார்களோ, அலமருகிறார்களோ, அவர்கள் அந்த அரிய பாசத்தை முழுமையாக அறுக்கும் வகையை திருவருளால் இப்பொழுது நாம் உரைக்க இருக்கிறோம் என்று 9ஆம் நூற்பாவினுடைய நோக்கத்தை மிக அழகாக அருணந்தி சிவம் சிவஞான சித்தியாரின் இறுதி பகுதியில் அமைந்திருக்கிற இந்த பாடலில் சொல்லி சென்றிருக்கிறார். எனவே இப்பொழுது 9ஆம் நூற்பா எதற்கு என்பது நமக்கு நன்கு விளங்கிவிட்டது. எந்த ஆன்மாக்கள் முழுமையாக ஞானோபதேசத்தை உணர்ந்து உடனடியாக அரண்கடல் சென்று சேர இயலவில்லையோ, எந்த ஆன்மாக்கள் அங்கும் இங்கும் அருளிலும் பாசத்திலும் அருளிலும் கருவி கர்ணங்களிலும் மாறி மாறி அலைபாய்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்காக வரையப்பட்டது இந்த 9வது நூற்பா என்பதை நாம் உணர்கிறோம். அதாவது, காற்றாடி காற்று நின்ற பின்பும் சிறிது நேரம் சுழலும். இப்பொழுது காற்றாடி சுழல்வதற்கு காரணம் காற்று அல்ல, காற்றுதான் நின்று போய்விட்டதே. அப்போ எதனால் காற்றாடி சுற்றுகிறது? அந்த காற்றினுடைய வேகத்தின் சுவடு, அந்த சுவடு காரணமாக காற்றாடி சிறிது நேரம் சுழல்கிறது. இதுவே தான் குயவன் பானை வணைகிறானே, அந்த குயவனது சக்கரமும் அப்படித்தான். அதுபோல 8ஆம் நூற்பாவில் ஞானகுருவிடம் ஞானோபதேசம் பெற்ற பொழுது ஆன்மா மலத்திலிருந்து நீங்குகிறது உண்மை. ஆனால் இந்த மல வாசனையின் காரணமாக, இந்த மல சுவட்டின் காரணமாக, வாசனா மலத்தின் காரணமாக என்ன நடக்கிறது? உயிர் திருவருளிலும் பாசத்திலும் திருவருளிலும் கருவி கர்ணங்களிலும் மாறி மாறி அலமருகிறது. இதைத்தான் இங்கே அழகாக குறிப்பிடுகிறார்கள். இதே காரணத்திற்காகத்தான் நம்முடைய திருவள்ளுவநாயனாரும் திருக்குறளில் எப்படி சொல்லி போந்தார்? மெய் உணர்தல் என்ற அதிகாரத்தின் பின்னர் அவா அறுத்தலை வைத்தார். இந்த நுட்பத்தை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்பொழுது 9ஆம் நூற்பா எதற்காக தேவை என்பது நமக்கு தெரிந்துவிட்டது. எனவே இந்த 9வது நூற்பாவை நாம் நேரடியாக சென்று விடலாம். தன் நிழலாம் பதி.
நூற்பாவினுள் நுழைகிறோம். நூற்பா என்ன சொல்லுகிறது? ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்து என பாசம் ஒருவர் தன் நிழலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தே. இதுதான் 9வது நூற்பா. இந்த நூற்பாவினுடைய கருத்து என்ன என்று மெய்கண்டாரே அருளி செய்திருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்பது சூத்திரம். என் முதலிற்றோயனின் இந்த சூத்திரம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆன்ம சுத்தி பண்ணும் 6 உணர்த்துதல் முதலிற்று. அதாவது ஆன்மா சுத்தமடையும் விதம். 6 என்றால் வழி, முறை. ஆன்மா சுத்தமடையும் வழி, சுத்தமடையும் முறை, அதை இந்த நூற்பா உணர்த்துகிறது என்று கருத்துரை வரைகிறார் மெய்கண்டார். அப்போ இந்த நூற்பாவில் நாம் என்ன காண இருக்கிறோம்? ஆன்மா எப்படி சுத்தம் அடைகிறது என்றால் என்ன பொருள்? மலத்திலிருந்து என்று கொண்டு விடாதீர்கள், மல வாசனையிலிருந்து என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். எப்படி இது சுத்தம் ஆகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இப்போ இந்த நூற்பாவினுடைய அந்த பொருள் என்ன என்று நாம் இப்பொழுது காணலாம். ஊனக்கண் பாசம் பதியை உணரா. அதாவது இப்படி நம்ம நிறுத்தக்கூடாது. இது ரொம்ப மாதவ சிவஞான சுவாமிகள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இப்படி நிறுத்திடாதீங்க. இப்படி நிறுத்திட்டா இதை ஒரு தனி அதிகரணமாக மெய்கண்டார் அதை அமைத்திருப்பார். அப்படி நிறுத்தக்கூடாது. நாம் விளங்கிக் கொள்வதற்காக இந்த இடத்துல அப்படி ஒரு சின்ன பிரேக் கொடுக்குறோம். என்னது? ஊனக்கண்ணும் பாசமும் பதியை உணரமாட்டா. ஊனக்கண் என்றால் என்ன? ஊனம் என்றால் குறைவு, கண் என்றால் அறிவு. அப்போ குறைவான அறிவு, குறைவான அறிவு என்பது பசுஞானத்தை குறிப்பது. இந்த பசுஞானமும், பாசம் என்பது பாச ஞானத்தை குறிப்பது. பாச ஞானமும் பதியை உணரமாட்டா. பாச ஞானத்தாலும் பசுஞானத்தாலும் இறைவனை நாம் உணர முடியாது. இதனது முழு விளக்கத்தை நாம் எங்கே பார்த்தோம்? 6ஆம் நூற்பாவிலேயே இதை நாம் முழுமையாக கண்டுவிட்டோம். எனவே அதை இப்பொழுது விளக்கப் போவது இல்லை. இப்படி பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் உணர முடியாத பதியை எப்படி உணர்வது? அதுதான் சொல்றாரு ஞான கண்ணினில். இது பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் உணர முடியாத அந்த பதியை ஞானக்கண்ணினில். ஞானக்கண் என்பது இங்கே பதிஞானத்தை குறிக்கிறது. பதிஞானத்தால் எங்க நாடணும்? சிந்தையில். எந்த சிந்தையில்? உமது சிந்தையில், ஆன்ம அறிவினில் நாடுக. அவ்வளோதாங்க. இது ஒரு சின்ன ஒரு கருத்து. இந்த இடத்துல நிறுத்திடணும். என்ன சொல்ல வராரு? பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் உணரப்பட முடியாத பதியை பதிஞானத்தால் ஆன்ம அறிவினில் நாடுக. அவ்வளோதாங்க விஷயம். சிந்தையில், ஞானக்கண்ணில் சிந்தையில் நாடுக. இது ஒரு ஏரியா முடிஞ்சுது. அடுத்தது, எப்படி இந்த பதிஞானம் கிடைக்கும்? சரி, பதிஞானத்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, சிந்தையில் நாடுங்கள் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆனால் பதிஞானத்தை நான் எப்படி பெறுவேன்? அதுதான் 2வது பகுதி, செகண்ட் பார்ட். இது என்ன சொல்லுது? நீங்கள் என்ன பண்ணணும்? பாசத்தை, பாசம் என்றால் நமக்கு தெரியும், உலகம்னு வச்சிங்களேன், உலக இன்பம், உடல் இன்பம். அந்த பாசத்தை துணை உரா தேர் என, துணை உரா அப்படின்னா விரைவாக உலவக்கூடிய தேர் என்று. என்னது விரைவாக ஊறுகின்ற தேர்? அல்லது ஊரா பாயா வேங்கை போல அப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம். யாரும் ஏறாத தேர் எது? காணல் நீர். அந்த காணல் நீரை போல எதை? இந்த பாசத்தை. பாசம் என்பது உலக இன்பம், உடல் இன்பம் என்பது காணல் நீரை போன்று நிலையற்றது என்று உணர்ந்து ஒருவர் அதை நீங்கள் நீங்க வேண்டும். பாசத்திலிருந்து நீங்கள் நீங்கிவிட்டால் அப்பொழுது எப்போ அது நீங்க தோன்றும்? அது ரொம்ப முக்கியம். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இங்கே கூர்ந்து கவனிங்க. எப்பொழுது பாசத்தை நான் காணல் நீர் என்று உணர்வேன்? அது ரொம்ப முக்கியம். யார் ஒருவர் இந்த பிறவி என்பது துன்பம் தருவது, இந்த பிறவி துயர் என்பது வெப்பம் என்று யார் ஒருவர் உணர்கிறாரோ அவரால் மட்டுமே இந்த பாசத்தை ஒருவ முடியும், காணல் நீர் என்று நீங்க முடியும். அப்படி நீங்குகிற ஆன்மா, பிறவி துயரை வெப்பம் என்று உணர்கிற ஆன்மாவிற்கு பதிஞானம் வெளிப்படும். எப்படி வெளிப்படும்?
அது தன் நிழலாக வெளிப்படும். குளிர்ந்த ஒரு குளிர்ந்த என்னது அது நிழலாக அது வெளிப்படும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? யாருக்கு பதி தன் நிழலாய் வெளிப்படும்? யாருக்கு பதி வெளிப்படும்? யார் ஒருவர் இந்த பிறவியை துயரம் நிறைந்ததென்றும் வெப்பம் என்றும் உணர்கிறார்களோ அவர்களுக்குத்தான். ஏனென்றால் அவர்களிடம்தான் வேட்கை இருக்கும், தாகம் இருக்கும். எங்கே நிழல் கிடைக்கும் என்ற தாகம் இருக்கும். அப்படி தாகம் இருப்பவர்கள் தன் நிழலாய் அவர்களுக்கு பதிஞானம் வெளிப்பட அரண்கள் சென்று சேருவார்கள். அப்போ இங்க என்ன, அங்க ஒரு ட்விஸ்ட் என்ன வைக்கிறார்னு உங்களுக்கு புரியுதுங்களா? யார் பிறவியை துயரம் நிறைந்ததென்றும் இந்த பிறவி துயர் வெப்பம் என்றும் யார் ஒருவர் உணர்கிறார்களோ அவர்கள்தான் பாசத்திலிருந்து நீங்க வேண்டும் என்று முயல்வார்கள். எப்படி நீங்குவது? இது ஒரு காணல் நீர், இது நிலையற்றது என்று உணர்ந்தால் அதிலிருந்து நீங்க முடியும். அப்படி நீங்கினால், அப்படி நீங்க முயல்பவர்களுக்கு அங்கே பதி தன் நிழலாய் அவன் வெளிப்படுவான். குளிர்ச்சி பொருந்திய அந்த நிழலாக பதி ஞானம் வெளிப்படும். இதுதாங்க செகண்ட் பார்ட்டு. என்ன அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா, எப்படி நீங்கள் கடவுளை அறிய முடியும்? பாசஞானத்தால் பசுஞானத்தால் அறிய முடியாது. அப்படி பாசஞானத்தால் பசுஞானத்தால் அறியப்பட முடியாத பதியை பதிஞானத்தால் உன் சிந்தையில் நாடுக. சரி, அது ஓகே. அப்போ அந்த பதிஞானம் எப்போ கிடைக்கும்? பதிஞானம் எப்போ கிடைக்கும்னா பாசத்திலிருந்து நீங்கினால்தான் கிடைக்கும். அப்போது பாசத்திலிருந்து நீங்குவது எப்படி? இந்த பாசம் இன்பம், உலக இன்பம், உடல் இன்பம் என்பது அது வெறும் காணல் நீர், நிலையற்றதென்று உணர்ந்தால், இந்த உலகம் என்பது, இந்த பிறவி என்பது துயரம் நிறைந்ததென்று உணர்ந்தால், இந்த பிறவி துயர் என்பது வெப்பம் என்று உணர்ந்தால், இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற வேட்கை வரும். அந்த வேட்கை வருபவர்களுக்கு பதிஞானம் குளிர்ந்த நிழலாய் காட்சி கொடுக்கும், வெளிப்படும். சரி, இப்பொழுது அந்த நிழலை நான் பெற்றுவிட்டேன். அடுத்து என்ன? அந்த நிழலிலே நான் நிலை பெற்று நிற்பதற்கு, மீண்டும் அந்த பிறவி துயர் என்ற வெப்பத்தில் விழுந்து விடாமல் என்னை நான் காத்துக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் மூன்றாவது பகுதி. அதில் நிலை பெற்று நிற்பதற்கு விதி அஞ்செழுத்தே எண்ணுக. விதி என்றால் விதிக்கப்பட்டபடி. யாரால் விதிக்கப்பட்டபடி? உங்களுடைய ஞான குரு உங்களுக்கு எப்படி விதித்தாரோ அதன்படி, அப்படி அவ்வாறு அஞ்செழுத்தை எண்ணுக. இதுதான் மூன்றாவது பகுதி. நமக்கே தெரியுது இந்த நூற்பா 3 பகுதிகள் கொண்டதுன்னு. இதைத்தான் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நூற்பா 3 கூறுகளாக அமைந்திருக்கின்றன என்று. இப்போது இந்த நூற்பாவில் பார்த்தீங்கன்னா பாசஞானம், பசுஞானம், பதிஞானம் என்றெல்லாம் இங்கே சொல்லுகிறார்கள். இந்த 3 ஞானங்களும் என்ன என்பதெல்லாம் நம்ம ஏற்கனவே அறிந்தது. பாசஞானம் என்பது பாசத்தாலான கருவிகரணங்களை கொண்டு, அதாவது இந்த கை, காலு, கண்ணு, மூக்கு, மனம், புத்தி போன்ற கருவிகரணங்களை கொண்டு பாசத்தாலான இந்த பொருட்களை அறிகிறேன். அப்போது எப்போ பாசத்தாலான கருவிகரணங்கள் என்று சொல்லுகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இவைகளெல்லாம் ஏகதேசம். எனவே இவைகள் மூலம் நீங்கள் பெறுகிற ஞானமும் ஏகதேசமே. ஏகதேசம்னா என்ன? லிமிட்டட், பவுண்டட், ஒரு எல்லைக்கு உட்பட்டது. பசுஞானம் என்றால் பசுவை பற்றிய ஞானம், அதாவது என்னை பற்றிய ஞானம். ஆனால் இந்த என்னை பற்றிய உண்மை ஞானம் அல்ல, இது விபரீத ஞானம், அது பசு ஞானம். அடுத்தது என்ன? பதிஞானம். பதியை பற்றிய ஞானம், திருவருளால் அறியக்கூடிய பதியை பற்றிய ஞானம். இப்படியாக இந்த 3 ஞானங்களை நாம் உணர வேண்டும். ஆனால் நல்லா கவனிங்க, இந்த மூவகை ஞானமும் இந்த ஆன்ம அறிவினுள் நிகழும். ஏன் இங்கே ஸ்பெசிஃபிக்காக இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்தி சொல்லுகிறார்கள் என்பதை இங்கே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறார்கள்? பதிஞானம் என்பது கடவுளது ஞானம், கடவுளை பற்றிய ஞானம் இல்லை, கடவுளது ஞானம். இப்போ எனக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, அது மாதிரி கடவுளுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல. அந்த கடவுளது அறிவை கடவுள் என்ன பண்ணுறாரு? ஞானோபதேசம் செய்யும்போது இதை கொஞ்சம் அப்படி டாப்பை கழட்டிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற என்னோட அறிவை தூக்கி போட்டுட்டு அவரோட அறிவை அங்கே கொண்டு வச்சிருவாருங்கிற மாதிரி சிலர் பொருள் கொள்ளுகிறார்கள். அப்படி இல்லை.
உயிரோட இயல்பு அறிவு, அறியும் திறன், அதை கொண்டு தான் உயிர் அறிய வேண்டும். ஆனால் அதற்கு இங்கே என்ன வச்சுருக்காங்க, அந்த பதியினது ஞானத்தை அவர் நமக்கு தந்து உன்னோட அறிவு தான், அது மூலமாக நீ தெரிந்து கொள். எனவே இந்த மூவகை ஞானமும் ஆன்ம அறிவினுள் தான் நிகழ்கின்றன என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். சரி, இந்த இடத்துல இந்த பஞ்சாட்சரம் நீங்கள் அஞ்செழுத்து ஓதுங்கள் என்று சொன்னார்கள். இப்போ என்ன அஞ்செழுத்து ஓத போகிறோம், இது ரொம்ப முக்கியம். இப்போது 8வது நூற்பாலேயே என்ன ஆயிடுச்சு, ஞானோபதேசம் செஞ்ச உடனே என்னாச்சு, விட்டுனா யார் விட்டா, எல்லாரும் தான். அந்த ஞானோபதேசம் பெற்ற எல்லா ஆன்மாக்களும் விட்டுட்டாங்க. சில பேர் அந்த விட்டதில் நிலைச்சி நின்னாங்க, சில பேர் அப்பப்போ வழுக்கி உழுந்து எழுந்திருக்கிறாங்க. ஆனால் மொத்தத்தில் எல்லாருமே விட்டுட்டாங்க. எதை விட்டார்கள்? அவர்கள் அந்த உலகப்பற்று உடல் பற்றை விட்டார்கள், யான் எனது விட்டார்கள் இல்லையா? அப்போது இந்த 5 எழுத்து துவக்க நிலையில் நாம் நமசிவாய சொன்னோம், பிறகு சிவாய நம சொன்னோம். சிவாய நம சொல்லி வந்த பொழுது இப்போ என்ன ஆச்சு, ஞானோபதேசம் பெற்ற பொழுது யான் எனது முற்றிலும் கழன்று போனது. இங்கே என்ன வந்தது, அருளாயி வந்துட்டா யார் போயிடுவா, திரோதாயி போயிடுவா. அப்ப ந போயிடுச்சு, அப்ப ந விட்டு நீங்கியது. அப்போ சிவாய நம என்ற 5 எழுத்திலே எது இருக்கிறது, சிவாய மட்டும் இருக்கிறது. இந்த சிவாய என்ற மந்திரத்தை ஓதுங்கள், இதுதான் அங்கே நமக்கு சொல்ல வராரு. சரி, இந்த மந்திரம் எப்படிப்பட்டது என்றால் இது ஸ்ரீ ருத்ரம் என்று அழைக்கப்படுகிறது. இதை நீங்கள் வேதங்களிலும் காணலாம். வேதங்களிலே எங்கே காணலாம் என்றால், வேதங்கள் எத்தனை என்று கேட்டால் நாமெல்லாம் 4 ஆனால் உண்மையிலே வேதத்ரீ தான், வேதத்ரயி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா வேதங்கள் 3, ரிக் யஜூர் சாமம் தான். அதர்வனம் பின்னால் வந்து ஒட்டிக்கிச்சு. அப்போது ரிக் யஜூர் சாமத்தில் யஜூர், அந்த நடுவில் இருக்கிற அந்த யஜூர் வேதத்தில் பல சாகைகள் இருக்குது. சாகைகள்னால் கிளைகள். அந்த கிளைகளில் நடுவில் இருக்கிற கிளையில் நடுவில் இருக்கிற ஸ்லோகத்தில் தான் இந்த ஸ்ரீ ருத்ரம் அங்கே அருளப்பட்டிருக்கிறது. அதுவே போல இது எவ்வளவு முக்கியமானது, இது எவ்வளவு சென்ட்ரல் ஸ்டேஜ் இது வகிக்குதுங்கிறத உணர்த்துவதற்காக அதுவே போல அப்பர் பெருமான் என்ன பண்ணார், தான் அருளி செய்த 4வது 5வது 6வது திருமுறைகளிலே நடு திருமுறையாக இருக்கக்கூடிய 5வது திருமுறைகளிலே அதிலே பல பதிகங்கள் இருந்தாலும் அதிலே நடு பதிகமாக விளங்கக்கூடிய 51வது பதிகம், அதாவது திருப்பாலைத்துறை என்ற தலத்திலே அருளப்பட்ட அந்த பதிகத்திலே அங்கே அத்துணை பாடல்கள் இருந்தும் இது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாடலிலே இந்த சிவாய என்ற மந்திரத்தை அமைத்து அருளியிருக்கிறார். அதாவது இது எதுக்குன்னா, அந்த சிவாயா அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ சென்ட்ரல் ஸ்டேஜ் அது வகிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காக இவ்வளோ தூரம் அதை விளக்கிறோம். அந்த பாடலை நீங்கள் திரையில் காணுகிறீர்கள். விண்ணினார் பணிந்து ஏத்த வியப்புறும் மண்ணினார் மறவாது சிவாய 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 என்று எண்ணினார்க்கு இடமா எழில் வானகம் பண்ணினார் அவர் பாலை துறையரே என்று அப்பர் பெருமான் அழகாக சொல்லுகிறார். எனவே இந்த பஞ்சாட்சரத்தை நாம் ஓத வேண்டும், விதிக்கப்பட்டபடி இந்த 5 எழுத்தை சொல்ல வேண்டும். ஏன் சொல்ல வேண்டும், மீண்டும் எங்கே வந்து விழாமல் இருக்கிறதுக்கு, இந்த பிறவி துயராகிய வெப்பத்தில் வந்து விழுந்து விடாமல் தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக, என்றென்றும் அந்த தன் நிழலாம் பதியிலேயே நிலைத்து நிற்பதற்கான வழி இது என்று இந்த நூற்பா நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. இவ்வளோதாங்க இந்த நூற்பா. சரி, இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் இங்கே எனக்கு ஒரு ஐயப்பாடு வருது. இந்த கருத்தை நம்ம சிவஞான சித்தியாரில் 292வது பாடலும் சொல்லுகிறது என்பதை திரையில் காட்டியிருக்கிறோம். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமொடும் உள்ளத்தே நாடி என்று அந்த செய்யுள் அமைந்திருக்கிறது. அது அப்படியே இந்த 9ஆம் நூற்பாவின் கருத்தை மிக அழகாக நமக்கு விளக்கி சொல்லுகிறது. அழகை தேர் இங்கே நேராகவே சொல்லிட்டார், காணல் நீர் என்று சொல்லிட்டார். அப்படிப்பட்ட இந்த நூற்பா இதில் எனக்கு ஒரே ஒரு ஐயப்பாடு தான். என்ன ஐயப்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பிறவியை துயர் என்றும் பிறவி துயரை வெப்பம் என்றும் உணர வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். அந்த ஆன்மாக்கள் உணர்ந்து விட்டன, ஏன் நம்மை போன்ற ஆன்மாக்கள் உணரவில்லை? என்னை போன்ற ஆன்மாக்கள் ஏன் உணரவில்லை? இது அடிக்கடி நான் யோசித்து பார்த்தேன். நம்ம படித்தாலும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு துயர் நிறைந்த வாழ்க்கை என்பதை நான் உள்ளது உள்ளவாறு இன்னும் விளங்கிக்கலையே.
இது வெப்பமானது என்று நான் உணரலையே. எப்படி சொல்கிறேன்றீங்களா? அப்படி உணர்ந்திருந்தால் நான் இந்நேரம் என்ன பண்ணியிருப்பேன்? நான் இந்நேரம் எங்கே நிழல் எங்கே குளிச்சு பொருந்திய நிழல் கிடைக்கும்னு தேடி தேடி அலைஞ்சு தவிச்சு போய் சேர்ந்திருப்பேன்ல. அந்த தவிப்பு என்கிட்ட இன்னும் வரலையே. மாணிக்கவாசகர் சொல்கிறாருல்ல, நான் உன்னை தேடலை, தெருவு தோறும் அலறலை, உன்னை பற்றி பாடலை அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம என்னைக்காவது பண்ணோமா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாள்தோறும் இரவு நேரத்தில் என்ன பண்ணுவார்? அவர் ஒரு கோயில் அர்ச்சகர், காளி கோயிலில். அப்போ ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் அதை நட சாத்துறதுக்கு முன்னாடி அவர் பார்ப்பார். என்ன பண்ணுவார்னா, அந்த காளிமாதேவி அந்த படியில் தன்னோட முகத்தை லிட்ரலாக வச்சு தேய்ப்பாராம். அம்மா, இன்னொரு நாள் போயிடுச்சேம்மா, நீ எனக்கு காட்சி கொடுக்கலையேம்மா, நான் உன்னை பார்க்கலையேம்மான்னு அப்படியே வச்சு தேய்ப்பாராம். அப்படிலாம் ஒரு பதப்பதப்பு, ஒரு அர்ஜென்சி நமக்குள்ளே வந்துதான் வரலையே. ஐ எம் என்ஜாயிங் த டே, ஐ எம் என்ஜாயிங் த வேர்ல்டு. கிரிக்கெட் இருக்குது, சினிமா இருக்குது, சீரியல் இருக்குது, சோன்பப்படி இருக்குது, என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஏன் எனக்கு மட்டும் இந்த பிறவி துயர் நிறைந்ததென்றும் இந்த பிறவி துயர் வெப்பம் என்றும் ஏன் நான் உணராமல் இருக்கிறேன் என்று யோசித்து பார்த்தேன். அப்பர் பெருமான் பதில் கொடுக்கிறார் இந்த பாடலின் மூலமாக. என்ன பாடல்? வளைத்து நின்று ஐவர் கள்வர் வந்து என்னை நடுக்கம் செய்ய என்ற ஒரு அற்புதமான பாடல். நம்ம நேரடியாக அந்த பாடலோட பொருளுக்கு போயிடலாம். அதாவது, இந்த ஆமையை கொல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்படி ஆமையை கொல்லுகிறார்கள் என்று வர்ணிக்கிறார். எப்படின்னா, ஒரு பெரிய அண்டால குளிர்ந்த நீர் நிரப்பிடுவாங்களாம். அதில் இந்த ஆமையை தூக்கி போட்டுருவாங்க. அந்த அண்டாவை தூக்கி அடுப்பில் வச்சுருவாங்க. கீழே விறகுல நெருப்பு மூட்டிடுவாங்க. இப்போ கீழே விறகு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, மேலே பெரிய அண்டால குளிச்சு பொருந்தி அந்த தண்ணீரில் அந்த ஆமை கிடக்குது. இப்போ இந்த ஆமை என்ன பண்ணும்? இது ஒரு புது சூழல், ஒரு புது என்விரான்மெண்ட்டு. அது உடனே ரொம்ப சந்தோஷமாக இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரும். நான் அங்கே பாரு, நான் அந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறேன் பாருன்னா அந்த ஓரத்துக்கு போகும். அப்புறம் அங்கேருந்து நான் இப்போ இந்த இடத்துக்கு வர போகிறேன் பாருன்னு இங்கே வரும். நான் இப்போ மேலே போகிறேன்னு மேலே போகும், கீழே வரும், டைவடிக்கும். அது எல்லாமே அதுக்கு மகிழ்ச்சி, இன்பம். இது இன்பமாக இருக்கே, அது இன்பமாக இருக்கே, இங்கே இன்பம் கிடைக்குதுன்னு அப்படி 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 இப்படி இப்படி அப்படி அது போயிட்டு வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஐயோ பாவம், அந்த ஆமைக்கு தெரியவில்லை, அது இருக்கிற நீர் சிறிது சிறிதாக அது சூடாகி கொண்டே வருகிறது. அதுக்கு புரியல. ஐயோ பாவம். அது ஒரு ஸ்டேஜில் ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகி தாங்கவே முடியலங்கிற நிலை வரும்பொழுது தான் அது உண்மையை உணர்கிறது. ஆனால் அதுக்குள்ளே இட் இஸ் டூ லேட், அது தன்னை இழக்கிறது. இந்த ஆமை யாருன்னு தெரியுதா? இந்த ஆமை என்ற அப்பர் பெருமான் யாரை சொல்லுகிறார்? என்னை போன்றவர்களை சொல்லுகிறார். நம்மளும் அப்படித்தான். இந்த உலகத்தில் அது இன்பம், இது இன்பம், இங்கே இன்பம் கிடைக்கும், அங்கே இன்பம் கிடைக்கும், அங்கேயும் இங்கேயும் அலம் வந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நான் உணரவில்லை, இந்த உலக வாழ்க்கை என்பது துயர் நிறைந்தது. நான் ஒரு வெப்பத்தில் கிடக்கிறேன் என்பதை நான் உணரவில்லை. எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன்தான் குளிர்ச்சி பொருந்திய நிழலை தேடுவான். அவனுக்குத்தான் இறைவன் எப்படி வந்து தோன்றுவார்? குளிர்ச்சி பொருந்திய நிழலாக தோன்றுவார் என்று இந்த நூற்பா நமக்கு அழகாக விளக்குகிறது. எனவே நாம் உண்மையில் உணர வேண்டுவது என்ன? சற்று சிந்திக்க வேண்டும், அவ்வளோதான். இந்த உலகம் உண்மையிலேயே இன்பமானதா? நீ அதில் இன்பம் இதில் இன்பம் என்று சொல்லுகிறாயே, இந்த இன்பமெல்லாம் உண்மையில் இன்பமா? துன்பம் கலவாத இன்பமா? நிலை பெற்ற இன்பமா? திகட்டாத இன்பமா? யோசித்து பார்த்தால் உண்மையை நாம் உணர முடியும். ஆனால் நாம் யோசிக்காமலேயே இங்கே இன்பம் அங்கே இன்பம் என்று அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறோம். இதை சிந்திப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அந்த ஆமையைப் போல இதுதான் அது காரணம் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியான இந்த நூற்பா 3 கூறுகளை உடையது. நம்ம ஏற்கனவே அது நம்மளே ஓரளவு அது சிந்திக்கும் போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன 3 கூறுகள்? முதல் கூறு, ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞான கண்ணினில் சிந்தை நாடி. இது முதல் கூறு. அதாவது பதியை நான் எப்படி உணர வேண்டும் என்பதை விளக்குவது முதல் கூறு. 2வது கூறு, பதியை பதிஞானத்தால் தான் உணர முடியும் என்று முதல் கூறு சொல்லுகிறது. அது உண்மையானால் அந்த பதிஞானத்தை பெறுவது எப்படி என்பதை 2வது கூறு விளக்குகிறது.
சரி, பதிஞானம் பெற்றுவிட்டேன், பதியை அடைந்து விட்டேன் என்றால் அதில் நான் நிலை பெற்று நிற்பதற்குரிய வழி என்ன? மீண்டும் இந்த உலக இன்பத்தில் உடல் இன்பத்தில் வீழ்ந்து விடாமல் என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கான வழி என்ன என்பதை மூன்றாவது கூறு விளக்குகிறது. இவ்வளோதாங்க, இவ்வளோதான் அற்புதமான இந்த 3 கூறுகள். இப்போ இதைத்தான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக விரிவாக நாம் காண இருக்கிறோம். சரி, இப்போது முதல் கூறுக்கு போகிறோம். முதல் கூறு ஏற்கனவே சொன்னது போல ஊனக்கண் பாசம் உணராப்பதியை ஞானக்கண்ணில் சிந்தையில் நாடுக. இதுதான் முதல் கூறு. ஊனக்கண் என்றால் பசுஞானம், பாசம் என்றால் பாசஞானம். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் உணர முடியாத பதியை பதிஞானத்தால் ஆன்ம அறிவினில் நாடுக. இதுதான் முதல் கூறு. சரி, இது இங்கே ஒரு ஐயப்பாடு வருது. என்ன ஐயப்பாடு அப்படின்னா, பசு, அதாவது பசுன்னு எப்போங்க சொல்கிறோம்? பசுன்னு எப்போ சொல்லுவோன்னா, இந்த ஆன்மாவானது பாசத்தில் அகப்பட்டிருக்கும் பொழுது தான் இதுக்கு பசு என்றே பெயர். பசு என்ற சொல்லுக்கே என்ன பொருள்னு யோசிச்சு பாருங்கள். பச்சு கூட்டல் ஊ, அதானே பசு. பச்சு என்றால் என்ன? பந்திக்கப்படுதல், கட்டுண்டு கிடத்தல், அதானே. அப்போது கட்டுண்டு கிடத்தல் என்றால் எதில் கட்டுண்டு கிடக்கிறேன்? பாசத்தில் கட்டுண்டு கிடக்கிறேன். எனவே இந்த உயிராகிய இந்த ஆன்மாவாகிய நான் எப்பொழுது பாசத்தால் கட்டுண்டு கிடக்கிறேனோ அந்த நிலையில்தான் எனக்கு பசு என்று பெயர். அந்த நிலையிலே நான் பெறுகிற அறிவு என்பது இந்த கண்ணு, காது, மூக்கு, கண்ணு, மனம், புத்தி போன்ற கருவிகரணங்களால் பெறுகிறேன். இவைகளெல்லாம் பாசத்தால் ஆனவை, இவைகளெல்லாம் ஒரு எல்லைக்கு உட்பட்டவை. எனவே நான் பெறுகிற அறிவும் ஏகதேச அறிவு. ஒத்துக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு லிமிட்டட், ஒரு பவுண்டட் அறிவு தான், ஒத்துக்கொள்கிறேன். அப்போது இந்த லிமிட்டட் அறிவை கொண்டு லிமிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய பதியை அறிய முடியுமோ? முடியாது. ஏற்றுக்கொள்கிறேன். பாச ஞானத்தால் கடவுளை அறிய முடியாதுங்க. நான் ஏற்றுக்கிறேங்க. இதில் எனக்கு ஒன்றும் பெரிய டவுட்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏனென்றால் கடவுள் பாசத்தை கடந்தவனாக இருக்கிறான். பாசத்தை கடந்து இருப்பவனை பாசத்தினுள் இருந்து கொண்டு அறிய முயல்வது, இது எங்கேயாவது அது நமக்கு ரிசல்ட் கொடுக்குமா? கொடுக்காது. அப்போது இது எனக்கு புரியுதுங்க. பாச ஞானத்தால் பதியை அறிய முடியாது, இது எனக்கு புரியுது, ஒத்துக்கிறேன். பாசம் நீங்கிட்டா, நீங்களே சொல்லுங்கள், பாசம் நீங்கிட்டா, பாசத்துக்குள்ள கட்டுண்டு கிடக்கும் போது தான் எனக்கு பசுன்னு பேர். எப்போ பாசத்துலேருந்து நீங்கிறனோ அப்போ எனக்கு பேர் பசு இல்லை. அப்போது பாசத்துலேருந்து நீங்கிட்டனே, இப்போ என்னோட அறிவு லிமிட்டட் அறிவாக ஏகதேச அறிவாக இருக்குமா? இருக்காது. பாசத்துலேருந்து நீங்கினதுனால என்னோட அறிவும் என்ன அறிவாக போயிடும்? வியாபக அறிவாக போயிடும்ல. எனக்கு பேரும் அப்போ பசு இல்லைல்ல. அப்போது பாசத்திலிருந்து நீங்கிய பசு, அந்த ஞானத்தை கொண்டு, அந்த பசு ஞானத்தினாலேயே, இங்கே என்ன கண்டிஷன்? பாசத்திலிருந்து நீங்கிய, அது ஒன்று தான் இங்கே எக்ஸ்ட்ரா கண்டிஷன். பாசத்திலிருந்து நீங்கிய பசு ஞானத்தாலேயே நான் பதியை அறியலாமே. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பதிஞானத்தால் தான் பதியை அறிய முடியும்னு ஏன் சொல்கிறீங்க? என்ன ஒரு அருமையான கேள்வி பார்த்தீங்களா? யார்? சிவ சமவாதி எழுப்புறாரு. ஏன்னா அவரோட முக்கிய கொள்கையே என்னென்னா, முக்தி காலத்தில் நான் சிவத்துக்கு சமம். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? அப்படி தானே சொல்லுவார். அவர் என்ன சொல்கிறாரு? பசுன்றது பசு ஞானத்தால் அறிய முடியாதுங்கிறீங்க. இது நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா பசுஞானம்ங்கிறது பாசத்தால் கட்டுண்டு கிடக்கும் போது தானே அது ஏகதேச அறிவு. பாசத்துலேருந்து நீங்கிட்டா பசுவோட ஞானம் என்ன ஆகிடும்? வியாபக ஞானம் ஆகிடும். அப்போது அதை கொண்டே அது இறைவனை அறியலாமே என்று அவர்கள் ஒரு அருமையான வினா எழுப்புகிறார்கள். இந்த சிவ சமவாதிக்கான அந்த தடைக்கான விடை தான் இப்போ நாம் காண இருக்கிற இந்த அதி அற்புதமான பாடல். கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் பாடலை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். அந்த பதில் அப்போ தான் நம்ம என்ஜாய் பண்ணலாம். என்ன அழகாக கேட்குறாரு பாருங்க. பாசஞானம் எல்லைக்கு உட்பட்டதுங்க, அது நான் ஒத்துக்கிறேங்க. ஐ டூ அக்ரி. அப்போ பாசஞானத்தால் கடவுளை அறிய முடியாது. எஸ், அதில் எனக்கு டவுட் இல்லைங்க. ஆனால் பசு ஞானத்தாலும் அறிய முடியாதுன்றீங்களே, அதை ஏற்றுக்க முடியாது. ஏன் ஏற்றுக்க முடியாதுங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ என்ன பதில்னு நம்ம பார்க்கலாமா? இப்போது இதுக்கு தான் என்ன பண்ணுறாரு மெய்கண்டார்? ஒரு மேற்கோள் என்ன சொல்கிறாரு? ஈண்டு முதலை
ஞான கண்ணாலே காண்க. இதான் மேற்கோள். மேற்கோள்ங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கருத்து. யார் முன்வைக்கிறார்? சைவ சித்தாந்தி முன்வைக்கிறார். ஒரு கருத்து முன்வைக்கிறார். ஆனால் ஒரு கருத்தை ஜஸ்ட் லைக் தட் வைக்கக்கூடாது. ஆன் வாட் பேசிஸ் அந்த கருத்தை முன்வைக்கிறீர்கள் என்று நீங்கள் அதை என்ன பண்ணணும்? அதை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அப்போது அதுக்கு தான் ஏது. ஏது என்றால் ரீசன், காரணம். எதை காரணமாக கொண்டு இப்படி ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள்? ஏன்னா கடவுள் எப்படிப்பட்டவன்? வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்கிறான். எனவே பாயிண்ட் புரியுதுங்களா? முதல்ல மேற்கோளுக்கு வருவோம். என்ன பாயிண்ட்டு, என்ன கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது அது பார்க்கலாம். ஒரு பாஸ்டுலேட், ஒரு கொள்கை, ஒரு கருத்து இங்கே முன்வைக்கப்படுகிறது. என்ன கருத்து? அம்முதலை. எம்முதலை. முதலைன்னா இங்கே முதல்வனை. எந்த முதல்வனை? பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறியப்பட முடியாத முதல்வனை. அதான் அம்முதலை. எதில் பார்க்கணும்? ஞான கண்ணால், பதிஞானத்தால் பார்க்க, பதிஞானத்தால் அறியுங்கள் என்று ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரீசன் வேணும். ஆன் வாட் பேசிஸ் நீங்கள் எப்படி ஒரு கருத்து முன்வைக்கிறீங்க என்றால், நாம் பேசிகிட்டு இருக்கிற அந்த முதல்வன் எப்படிப்பட்டவன்? அவன் வாக்கு அதீதன், மனம் அதீதன். அதனால் அவன் வாக்கு மனாதீதனாய் விளங்குகிறான். அவ்வளோதான். ஏன்னா இவன் வாக்குக்கு அப்பாற்பட்டவன்க. வாக்கு என்பதே என்ன? மாயைக்குள்ளே தானே இருக்குது. இவன் மாயைக்குள்ளே கிடக்கிறானா? பாசத்துக்குள்ளே கிடக்கிறானா? இவன் பிரகிருதி மாயையா, அசுத்த மாயையா, சுத்த மாயையா? அப்பாலுக்கும் அப்பாலுக்கும் அப்பாலில் இருக்கிறான். அப்போ இந்த மாயையெல்லாம் கடந்தவனாய் இருக்கிறான் அல்லவா? அதான் வாக்கு. சொல்லால் நீங்கள் ஞானம் பெறலாம். நீங்கள் சொல்லால் எந்த ஞானம் பெறுகிறீர்கள்? வாக்கு என்பது சொல். சொல்லை கொண்டு இது என்ன? இது ஒரு மொபைல், நான் அறிந்து கொள்ளலாம். இது என்ன? இது ஒரு லேப்டாப், நான் அறிந்து கொள்ளலாம். எனவே சொல்லை கொண்டு நான் இந்த பாசத்தாலான கருவிகரணங்களை தான் அறிகிறேன். பாசத்தை கடந்திருக்கும் இறைவனை அறிய முடியாது. அவன் வாக்கு அதீதன். அதீதன் என்றால் கடந்தவன், அதையும் கடந்து நிற்பவன். சரி, சொல்லால் அவனை உணர முடியாதென்றால் நான் உள்ளத்துள், நான் மனத்தால் அவனை நினைந்து சிந்தித்து அவனை நான் அறிந்து விடுவேனே என்றால் அதையும் அவன் கடந்தவன். என்றால் உங்கள் மனம் என்பதும் எதில் தான் இருக்குது? உங்கள் மாயைக்குள்ளே தான் கிடக்கு. அதுவும் ஒரு பாசக்கருவி தான். இவன் தான் பாசத்தை கடந்திருக்கிறானே, எப்படி மனதால் அறிவீர்கள்? அப்போது வாக்கு மனாதீதனாய் அவன் விளங்குவதால் அவனை பாசஞானத்தாலோ பசுஞானத்தாலோ கண்டிப்பாக அவனை அறிய முடியாது. அப்படியானால் அவனை அறியவே முடியாதா என்று கேட்டால் இல்லை, அவன் கோசரமாய் நிற்கிறான். கோசரம் என்றால் அகப்படுபவன் என்பது பொருள். அப்போது கோசரம் என்றால் அகப்படுபவன் என்றால் அவன் எதற்கு அகப்படுவான்? என்றால் பதிஞானத்திற்கு அகப்படுவான். இதுதாங்க இந்த அதி அற்புதமான மேற்கோள். ஏது? சரி, இப்போது சிவசமவாதி கேட்ட கேள்விக்கான பதிலை இப்போ நேரடியாக பார்க்கலாமா? அதுக்கு தான் ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா மூலமாக பதில் தருகிறார். அந்த எடுத்துக்காட்டு வெண்பா இப்போ நீங்கள் திரையில் காணுகிறீர்கள். நாடியோ, என்போ, நரம்போ, சீழோ, கோழையோ எது நான் என்று தேடி பார்த்தேன், என்னை அறியேன். எப்படித்தான் தேர்வது? தேரும் வகைதான் என்ன என்று நாடினேன். அரண் தன்னாலே அரணையும் கண்டு என்னையும் கண்டேன். அப்படி அரண் தன்னாலே அரணையும் தம்மையும் காணாதவர்கள் இன்று இந்த முக்தி காலத்தில் எனது தன்மை என்னவென்று எப்படித்தான் அறிவார்கள்? இதுதாங்க அந்த முதல் எடுத்துக்காட்டு வெண்பா என்ன சொல்லுது பார்த்தீங்களா? முதல் எடுத்துக்காட்டு வெண்பா என்ன சொல்லுதுன்னா, அப்பா நான் யார்? இந்த கேள்வியை கேட்காத ஆன்மா ஏதாவது இருக்கா? நான் யாருன்னா பொதுவாக நமக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உடம்புக்குள்ளே இருக்குது இந்த நானுன்னு நம்ம நினைக்கிறோம்ல. அப்போ இந்த உடம்பினுள் நான் எது அப்படின்னு ஒன்று ஒன்றா தேடி பார்த்தேன். இந்த இடகலை, பிங்கலை, சுழுமுனைன்னு சொல்கிறீங்களே நாடி, அந்த நாடியா நான்? இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்க அது இடகலை, பிங்கலை, சுழுமுனைன்னு. அப்போ அது நான் இல்லை. அப்போ இந்த எலும்பா, ஒவ்வொரு எலும்புக்கும் ஒரு பேர் வச்சுருக்கிறீங்க. அப்போ அந்த எலும்பும் நான் இல்லை. நரம்பும் நான் இல்லை. இது நானா? இது சீழு, இது நான் இல்லை. இது நானா? ஐயோ இது எச்சல், இது நான் அல்ல. அப்போது இப்படி ஒவ்வொன்றாக இது நானா, இது நானா, இது நானா என்று தேடி பார்த்தேன். என்னை அறியேன். நான் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அப்போ எப்படித்தான் அறிவது?
அந்த அறியும் வகையை நான் நாடினேன், தேடி பார்த்தேன். அறியும் விதம் என்ன, அறியும் வழி என்ன? அப்பதான் உண்மையை புரிந்து கொண்டேன். என்னன்னா, எனக்கு தெரியலைங்க, என்னால் நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலைங்க. அப்போ நான் யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, நானாகவே கண்டுபிடிக்க முடியல, ஆனால் அறிய வேண்டும். என்னங்க வழி? நீங்களே சொல்லுங்கள். சும்மா காமன் சென்ஸு. நீங்கள் மெய்கண்டார் சொல்கிறாரு அது இதெல்லாம் அப்புறம், காமனாக பொதுவாக யோசிங்க. நான் ட்ரை பண்ணேங்க, என் அறிவை கொண்டு எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன். நான் யார்? தேடி பார்த்தா எலும்பு கிடைக்குது, நரம்பு கிடைக்குது, ரத்தம் கிடைக்குது, சீழ் கிடைக்குது, இதெல்லாம் கிடைக்குதே ஒழிய நான் யார் கிடைக்கலையே. அப்போ என் அறிவை கொண்டு என்னாலேயே கண்டுபிடிக்க முடியலை. ஒத்துக்கிறோமா? அப்போது நான் யாரை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுலேருந்து என்ன தெரியுது? யாரோ ஒருவர், வேறொருவர் எனக்கு உணர்த்த வேண்டும். இவ்வளோதாங்க விஷயம். வேற யாரோ ஒருவர் உணர்த்தாவிடில் இதை நான் கண்டுபிடிக்க முடியாது. அந்த வேறு ஏதோ ஒன்றைத்தான் பதிஞானம் என்று சொல்லுகிறோம். அந்த பதிஞானத்தால் திருவருள் உணர்த்த நான் முதல்ல என்ன பண்ணுறேன்? பதிஞானம் என்பதாலே, திருவருள் என்பதாலே முதலிலே திருவருளை உணர்கிறேன், பதியை உணர்கிறேன். அப்படி கடவுளை அறிந்த பிறகு அதன் மூலமாக நான் என்னையும் அறிகிறேன். இதாங்க நான் யாருன்னு கண்டுபிடிக்கிற விதம். நீங்கள் கேட்டீங்களே, என்ன கேள்வி கேட்டாங்க அந்த சிவசமவாதிகள்? அந்த பசுஞானத்தாலேயே அறிய முடியாதான்னு கேட்டாங்களே. பசுஞானத்தால் அறிய முடிஞ்சுதா? அதான் இப்போ பதில் கொடுத்துட்டோம். அப்போது பசுஞானத்தால் அறிய முடியலன்னா அப்போ எப்படித்தான் அறிவது? பதிஞானத்தால் தான் அறியணும். இப்படி முக்தி நிலையில் இந்த தனித்து நில்லாத இந்த ஆன்மாவை நம்ம இப்படித்தான் அறியணும். இப்படி நான் அறியவில்லை என்றால் என்னை நான் எப்படித்தான் அறிவது? நான் இன்ன தன்மையன் என்று எப்படித்தான் நான் உணர்வது என்று இந்த அழகான வெண்பா கேள்வி கேட்கிறது. அப்படின்னா என்ன? பதிஞானத்தால் கடவுளை கண்டு அதன் மூலமாக நீ யார் என்று கண்டுகொள். உன்னையே உன்னால் கண்டுபிடிக்க முடியலையே, கடவுளை கண்டுபிடிக்க முடியுமா என்று அது கேளாமல் கேட்கிறது. எனவே பசுஞானத்தால் ஒருபொழுதும் நம்ம என்ன பண்ண முடியாது? இறைவனை காண முடியாது. இதை இன்னும் கொஞ்சம் நுட்பமாக நம்ம ஒரு பாட்டில் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டால், இது ஏற்கனவே நம்ம பேசின ஒரு பாடல் தான், சிந்தித்த பாடல் தான். இப்போது ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை இது வரைக்கும் என்ன பண்ணல, மல்லிகைப்பூவை பற்றி ஏதோ கேள்விப்பட்டிருக்க ஒழிய அது முழுசாக தெரியாது. இப்போ அந்த குழந்தை கேட்குது, எனக்கு இந்த மல்லிகைப்பூங்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குது. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? உடனே ஒரு மல்லிகைப்பூ பக்கத்தில் இருந்தால் அதை கொண்டு வந்து காமிச்சு இதுதான் மல்லிகைப்பூ என்று காட்டி அந்த குழந்தைக்கு உணர்த்தி விடுவோம். சரியா? சரி. இப்போ அந்த குழந்தை கேட்குது, மல்லிகை பூக்கு ஒரு வாசம் உண்டாமே, அந்த வாசம் என்ன? அந்த வாசத்தை காட்டுங்கள் என்று அந்த குழந்தை கேட்கிறது. நம்ம என்ன பதில் கொடுப்போம்? இந்த மல்லிகைப்பூ பார்த்தில்ல, இதில் ஒரு ஸ்மெல்லு வருது இல்லை, இதுதான் மல்லிகைப்பூ ஸ்மெல்லு. நோ 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 நோ. நீங்கள் மல்லிகைப்பூவை எப்படி தனியாக காமிச்சிங்களோ அதே மாதிரி நீங்கள் மல்லிகைப்பூவினுடைய வாசத்தையும் எனக்கு நீங்கள் தனியாக காமிச்சு தான் ஆகணும். காமிங்க, அப்போ தான் நான் அதை புரிஞ்சிக்க முடியும்னு என்று அந்த குழந்தையை அடம் பிடித்தால் அந்த குழந்தைக்கு நம்ம என்ன பதில் கொடுப்போம்? இங்கே பாருமா, மல்லிகைப்பூ என்று ஒன்று தனித்து இருக்க முடியும். ஆனால் மல்லிகைப்பூவின் வாசம் என்பது, மல்லிகைப்பூவின் நறு மனம் என்பது அது தனித்து இருக்க முடியாது. அது மல்லிகைப்பூவை சார்ந்துதான் இருக்க முடியும். இப்படி சார்ந்திருக்கிற ஒரு பொருளை அது எதனை சார்ந்திருக்கிறதோ அதனை கொண்டுதான் அறிய வேண்டும். வேறு வழி இல்லை. அதை நீங்கள் தனித்து அறிய முடியாது. இப்போ பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க. இருக்கிறது முப்பொருள். சித்தாந்தத்தில் நம்ம சொல்கிறது முப்பொருள். என்னென்ன முப்பொருள் சொல்கிறோம்? ஒன்று இந்த உலகம், இன்னொன்று நான், இன்னொன்று கடவுள். இந்த மூணு தானே இருக்குது. பதி, பசு, பாசம் இதானே. அப்போது பாசம்ங்கிறது உலகம்னு நம்ம எடுத்துக்கிறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும். இன்னொன்று கடவுள், இன்னொன்று நடுவில் இருக்கிற நான். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் தனித்து இருக்க முடியும். இப்போது இது ஒரு கிளாக்கு. இந்த கிளாக்கு தனித்து இருக்க முடியும். இது வேறு எதையோ ஒன்றை சார்ந்து இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது தனித்து இருக்கிறது. எனவே உலகம் தனித்து இருக்கும். கடவுள் அவரும் தனித்து இருக்கிறாரு. எனவே தனித்து இருக்கிற பொருட்களை தனியாகவே நாம் அறிய முடியும், மல்லிகை பூவை போல. ஆனால் இந்த நான் தனித்து இருக்க முடியுமா?
பார்த்தோம்ல, இந்த உயிரினுடைய இயல்பு என்னன்னா, இது ஒரு பொழுதும் தனித்து இருக்காது. அப்போது இந்த உயிரை அறிய வேண்டுமானால் இது எதனை சார்ந்து இருக்கிறதோ அதனை அறிவதன் மூலமாகத்தான் அறிய முடியுமே ஒழிய இதனை தனியாக அறிய முடியாது. யூ காட் த பாயிண்ட்? அப்போது இது எதை போல? அந்த மல்லிகைப்பூவின் நறுமணத்தை போல. மல்லிகைப்பூவின் மனம் மல்லிகைப்பூவை சார்ந்துதான் இருக்க முடியும். அதுபோல இந்த நான், இந்த ஆன்மா எதை சார்ந்திருக்கிறது? ஒன்று பாசத்தை சார்ந்திருக்கலாம், இல்லையானால் கடவுளை சார்ந்திருக்கலாம். ஆனால் இனம் இனத்தோடு சேரும் என்ற அடிப்படையில் உண்மையில் நான் எதை சார்ந்திருக்கிறேன்? கடவுளை சார்ந்திருக்கிறேன். எனவே கடவுளை அறிவதன் மூலமாகத்தான் நான் என்னை அறிய முடியும். இவ்வளோதாங்க விஷயம். இதைத்தானங்க நம்ம 8ஆம் நூற்பால பார்க்குறோம். 8ஆம் நூற்பால ஆன்ம தரிசனம்னு சொல்கிறீங்க, நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சுங்கிறீங்க. நான் யாருங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? முதல்ல யார் வரா? ஞானகுரு வராரு. ஞானகுரு யாரு? சாட்சா சிவபெருமான். அப்போது சிவபெருமானை அறிவதன் மூலமாக, சிவரூபத்தை அறிவதன் மூலமாக, அவர் உணர்த்திய பிறகு, ஞானோபதேசம் வழங்கிய பிறகு நான் யார் என்று அறிந்து கொள்கிறேன். புரியுதுங்களா? அப்போ நான் யார் என்று அறிந்து கொள்வதற்கே எனக்கு என்ன வேணும்? பெருமானோட அருள் வேண்டும். பெருமானை அறிவதற்கு மட்டும் அவன் அருள் வேண்டும் என்று எண்ணிவிடாதீர்கள். என்னை யார் என்று அறிவதற்கும் பெருமானோட திருவருள் வேண்டும், மறந்து விடாதீர்கள். இதைத்தான் நம்மளுடைய 7ஆம் நூற்பாலேயே நம்ம பார்த்துட்டோம். அருமையான பாடல் இந்த பாடல், அருமையான பாடல். அரு உருவம்தான் அறிதல் ஆயிழையா என்று துவங்குகிற பாடல் கடைசியாக மலர் மனம் போல் தொக்கு என்று முடிகிறது. இந்த பாடலுடைய பொருளை தான் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம விளக்கமாக பார்த்தோம். எனவே ஒன்று புரிந்து கொள்கிறோம், இந்த நான் யார் என்பதனை உயிரறிவு தானாகவே தனித்து அதை அறிய முடியாது. சரி, இதை இன்னும் விரிவாக பார்க்க போகிறோம். எப்படின்னு பாருங்களேன். துகளறு போதம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நூல், சிற்றம்பல நாடிகள் அருளி செய்தது. அந்த துகளறு போதத்தில் 39வது பாடல் என்ன சொல்லுது? உன் அறிவை நீயே உணர்வையே ஆமாகில் இந்நெடுநாள் பாசத்து இயையாயே. அழகாக கேட்குறாரு. ஏன்பா, ஓ அறிவை நீயே உணர்வ, ஓ அறிவால் நீயே எல்லாத்தையும் அறிவன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அப்போ நீ என்ன சொல்ல வர? உன் அறிவை கொண்டு நான் யார் என்பதையும் நீ அறிந்து விடுவாய் என்று நீ சொல்லுவது உண்மையானால் உனக்கு தான் அறிவு இருக்குல்ல. அப்போ எதுக்கு இவ்வளோ நெடுங்காலம், கோடானு கோடி ஜென்மம், ஏன்பா இந்த துன்பம் நிறைந்த பிறவியில் வந்து விழுந்து கிடக்கிற? எதுக்குப்பா உனக்கு இவ்வளோ பிறவி? இந்த அல்லல் நிறைந்த பிறவியில் உழன்று கொண்டே கிடக்கிறாயே, ஏன்? உனக்கு தான் அறிவு இருக்குல்ல, உன் அறிவாலே அனைத்தும் அறிவாய் அல்லவா? அப்போ நீயே என்ன பண்ணியிருக்கலாம்? இந்த மலம்தான் காரணம் என்று கண்டு பிடித்து இந்த மலத்திலிருந்து நீங்கி இருக்கலாம் அல்லவா? ஏன் இப்படி பிறவி 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 என்று இத்துணை பிறவிகள்? புரியுதா? உன் அறிவாலேயே உன்னை நீ உணர முடியாது, உன்னுடைய துன்பத்திற்கு காரணம் என்று அறிய முடியாது, அதிலிருந்து நீ விலக முடியாது. இப்படியெல்லாம் உணர முடியும் என்பது ஒரு வாதத்திற்காக நாம் ஏற்றுக்கொண்டால் நீ என்னைக்கோ என்ன பண்ணியிருப்ப? இந்த பிறவி என்ற துன்பத்திலிருந்து விடுபட்டு நீ நேரம் அந்த பேரின்பத்துக்கு போயிருப்பில்ல. எதுக்கு இவ்வளோ கோடானு கோடி ஜென்மம்? புரியுதா? என்ன அழகாக கேட்குறாரு பாருங்க. அப்போது வேறு துணையின்றி உன் அறிவாலேயே நீ அறிவாய் என்றால் எதுக்கு பல ஊழி காலமாக இந்த மலத்தில் கட்டுண்டு கிடந்து இறந்து பிறந்து பிறந்து இறந்து ஏன் துன்பம் உறுகிறாய்? நீரும் அதன் சுவையும் போல உன் அறிவை விட்டு என்றென்றும் நீங்காத அறிவாய் நிற்கிறானே பெருமான், அவன்தான் என்ன பண்ணுறான்? மலத்தை நீக்கி, உன்னை மலத்திலிருந்து நீக்கி திருவடியில் சேர்க்கிறான். அந்த திருவருள் தான் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கோ மாணவனே. இதனை நீ அறிவாயாக என்று துகளறு போதும் நமக்கு அழகாக உணர்த்துகிறது. இன்னும் விளக்கமாக ஒருத்தர் பாடினாரு பாருங்க, பட்டினத்தார். திருவிடைமருதூர் மும்மணி கோவையில் 83வது பாடல், ஒரு நீண்ட பாடல். இது அப்படியே இந்த சிவஞான போதத்தில் இருக்கிற அதே பாடலை அங்கே சொல்லுது பாருங்களேன். நான் யார்? மேவிய புல் மயிர் தொகையோ. இந்த உடம்புல தானே நான் இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த உடம்புல அப்படி மேலால ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரம் த அவுட்டர் சர்ஃபேஸ்லேருந்து பட்டினத்தார் ஆரம்பிக்கிறாரு. மேலால பாருங்கள் என்ன இருக்குது? முடி இருக்குல்ல. இந்த முடி, இந்த மயிர் தொகையா நான்? இந்த முடியா நான்? இல்லை. அந்த மயிர் பாவிய தோலின் பரப்போ நான்? இந்த முடி எதில் இருக்குது? தோலில் தானே நிற்குது. அந்த தோல் தான் நானா? இல்லை. சரி, அந்த தோலிடை புகவிட்டு பொதிந்த புண்ணா நான்? இல்லை 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 இல்லை.
அந்த புண்ணில் ஊறி வருதே எது ரத்தம், அந்த ரத்தமா நான் அப்படின்னு ஒன்று கேட்டுகிட்டே போய் கடைசியாக சொல்கிறாரு. திரையில் பாருங்க, கீழே 3வது வரி, இன்னது யான் என்று அறியேன் என்னை ஏதினும் தேடினும் யாதினும் காணேன். நானா ட்ரை பண்ணி பார்த்தேன், முயன்று பார்த்தேன். என்னுடைய அறிவை கொண்டு என்னால் நான் யார் என்று அறிய முடியவில்லை. அப்போது எப்படி அறிவது என்றால் பெருமானது புகழெல்லாம் பாடி முடித்து கடைசியில் முடிக்கிறாரு. இப்போ திரையில் காணுகிற அந்த கடைசி அந்த பத்தியை பாருங்கள். ஞான நாட்டம் பெற்ற பின் யானும் நின் பெரும் தன்மையும் கண்டேன், உன்னை முதலில் பார்க்கிறேன். நல்லா கவனிங்க. ஞான நாட்டம் பெற்ற பின் யானும் நின் பெரும் தன்மையும் கண்டேன், காண்டலும் உன்னை கண்ட பிறகு என்னையும் கண்டேன், பிறரையும் கண்டேன். மற்ற உயிர்களும் எப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் நிலை அனைத்தையும் கண்டேன், நீ அனைத்திலும் நீ இருக்கிறாய் என்பதை கண்டேன். நின்னை காணா மாந்தர் தன்னையும் காணா தன்மையோரே. ஒன்றை பார்க்காதவங்க தம்மையும் பார்க்க முடியாத தன்மை உடையவர்கள் என்று எவ்வளோ அழகாக இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் பாருங்க. இதைத்தான் சிவபிரகாசில் 72வது பாட்டு, தன்னை அறியும் தன்மை தன்னாலே தன்னை அறிந்தால் தன்னையும் தானே காணும் தான் அதுவாகி நின்றே என்று அங்கே உமாபதி சிவாச்சாரியாரும் பாடுகிறார் என்று சொல்லி இந்த அளவில் அந்த முதல் எடுத்துக்காட்டு வெண்பாவை முடிக்கிறோம். மொத்தம் 8 எடுத்துக்காட்டு வெண்பாக்கள் இருக்கின்றன. கொஞ்சம் விரைவாக நம்ம போக வேண்டிய சூழல் வந்துடுச்சு. இப்போ 2வது எடுத்துக்காட்டு வெண்பாக்கு போகிறோம். இந்த எடுத்துக்காட்டு வெண்பா என்ன சொல்லுதுன்னா, மீண்டும் அந்த சிவ சமவாதிகள் விடுவதாய் இல்லை. என்ன சொல்கிறாங்க, ஏங்க இப்போது நமக்கு முன்னாடி இருக்கிற பொருளை கண்ணு பார்க்குதா இல்லையா? பார்க்குதே. இந்த எனக்கு முன்னாடி இருக்கிறது லேப்டாப்பு சொல்லுதில்ல. சரி, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பொருளை உங்களால் பார்க்க முடியுமா? நான் தலையை இப்படி திருப்பி பார்த்தா பின்னாடி என்ன இருக்குன்னு நான் பார்த்துருவேனே. அப்போது முன்னாடி இருக்கிறத பார்க்கறதுக்கு தான் உங்கள் கண் இருக்குது. ஆனால் அந்த கண்ணை கொஞ்சம் திருப்புனீங்கன்னா பின்னாடி இருக்கிறதையும் பார்க்க முடியுதில்ல. அது மாதிரி உயிருக்கு உயிராக இருந்து கடவுள் தாங்க அறிவிக்கிறான், அதை ஒத்துக்கிறோங்க. கடவுள் தான் உயிருக்கு உயிராய் அறிவுக்கு அறிவாய் இருந்து உணர்த்துறான். அப்போது அதை கொண்டு புறப்பொருட்களை இதுவரைக்கும் நீங்கள் அறிந்து வந்தீர்களே, இப்போ நீங்கள் கொஞ்சம் அகமுகமாக உள்ளே நோக்கினால், கொஞ்சம் உட்புறமாக நீங்கள் ஒரு இன்னர் ஜேர்னி போனீங்கன்னா அப்போ தன்னையும் பதியையும் கண்டுபிடிச்சிடலாம் தானே. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? பசு ஞானத்தாலேயே பார்க்கலாமே, எதுக்குங்க இப்போ தேவையில்லாமல் பதிஞானத்தால் தான் நீங்கள் ஏங்க சொல்கிறீங்க என்று மீண்டும் அதே கேள்வியை வேறு விதமாக கேட்கிறார்கள். அதுக்கு ஒரு அழகான உவமை கண்ணை அவர்கள் சொல்லுகிறார்கள். கண் என்ன பண்ணுது? முன்னாடி இருக்கிறத பார்க்குதுங்க. பெரும்பாலும் கண் அதுக்கு தானே இருக்குன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த கண்ணை கொண்டு பின்னாடி இருக்கிற பொருளையும் பார்க்க முடியுமா முடியாதா? என்ன கொஞ்சம் திருப்பணும், தலையை திருப்பணும், அவ்வளோதானே. திருப்பினீங்கன்னா பின்னாடி இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுபோல் கடவுள் உள்ளேருந்து உணர்த்துறாரு, புறத்தே இருக்கிற பொருளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, புறப்பொருளை என்னால் பார்த்து அறிய முடிகிறது அல்லவா? அதே போல் புறத்தை நோக்குவதை தவிர்த்து கொஞ்சம் அகமுகமாக நான் திரும்பினால் என்னையும் காணலாம், தலைவனையும் காணலாமே. இது பாசிபிள் தானே. அதை விட்டுட்டு ஏன் பதிஞானத்தால் தான் கடவுளை காண முடியும் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? இதாங்க அவங்களோட தடை. இதுக்கான பதில் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 2வது எடுத்துக்காட்டு வெண்பா. என்ன சொல்லுது? இது நமக்கு ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு எடுத்துக்காட்டு தான். நீங்கள் சொல்கிறது உண்மை. அதாவது அவங்க சொன்ன எடுத்துக்காட்டை வச்சே பதில் கொடுக்குறாரு பாருங்க மெய்கண்டார். அதைத்தான் இங்கே நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும். இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். அவங்க கேட்குற கேள்விக்கு அவர்கள் மூலமாகவே பதில் கொடுத்தல், அது எவ்வளோ அற்புதமான அந்த டெக்னிக் பாருங்கள். நீங்கள் கண்ணை வச்சு தானே பேசுகிறீங்க, நான் கண்ணை வச்சே பதில் கொடுக்குறேன். கண்ணு பார்க்குதுங்க, நான் ஒத்துக்கிறேன். கண்ணு பார்க்குது, கண்ணாக பார்க்குது. உயிர் காட்ட கண்ணு பார்க்குது, ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம். ஆமாம், உயிர் காட்டத்தான் கண்ணு பார்க்குது. மயிலாடுதுறை பேருந்து நிலையம் எடுத்துக்காட்டு நம்ம அடிக்கடி வகுப்பில் சொல்கிற எடுத்துக்காட்டு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச எடுத்துக்காட்டு. அப்போது உயிர் காட்டத்தான் கண் காண்கிறது. உயிர் காட்டலைன்னா கண்ணு காண முடியாது. கண்ணில் ஒரு காட்சி விழுந்தாலும் அந்த உயிர் அதை உணராது. சரியா? சரி, உயிர் காட்ட கண் காண்கிறது. கண்ணுக்கு தெரியுமா நான் தான் காண்கிறேன் என்று? பார்க்குற கருவி நான் தான் கண்ணுக்கு தெரியுமா?
அது மட்டும் இல்லாமல் என்ன உயிர் இயக்கினாத்தான் நான் பார்க்க முடியும், அது தெரியுமா? அப்போது இந்த கண்ணுக்கு தன்னையும் தெரியவில்லை, தன்னை இயக்குகிற தலைவனாக இருக்கிற யாரையும் தெரியல, அந்த உயிரையும் தெரியலை. அது போலத்தான் இந்த உயிர். எப்பா இந்த உயிர் என்று சொல்லப்படுகிற இந்த ஆன்மா, நான் இந்த ஆன்மா கடவுள் காட்டத்தான், கடவுள் அறிவிக்கத்தான், கடவுள் உணர்த்தத்தான் அனைத்தையும் அறிகிறது. ஆனாலும் அனைத்தையும் அறிகிற நான் யார் என்று தனக்கு தெரியுமா? தெரியாது. என்னை இயக்குபவன் இறைவன்தான், அந்த இறைவனையாவது இந்த உயிர் அறியுமா? அறியாது. எப்படி பார்க்கிற கண்ணுக்கு தன்னையும் தன் தலைவனையும் தெரியவில்லையோ, அதுபோல இதை அனைத்தையும் அறிகிற உயிருக்கு தன்னையும் தனக்கு அறிவிக்கிற தலைவனாக இருக்கக்கூடிய இறைவனையும் உயிரும் அறியாது. இவ்வளோதான். ஐயா, இது ஏதோ 5ஆம் நூற்பாவில் படித்த மாதிரி இருக்குங்க ஐயா. ஆமாம், அதான். ஆனால் இங்கே ஒரு வேறுபாடு இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, ஐயா உங்கள் எடுத்துக்காட்டில் கண்ணு உயிரை அறியாதுங்கிறீங்க. கண்ணு தன்னையும் அறியாது, அது ஒருபோதும் தன்னை இயக்குகிற தலைவனாக இருக்கிற உயிரையும் அறியாதுங்கிறீங்க. அது ஓகே, அந்த அந்த எடுத்துக்காட்டு எதுக்காக சொல்கிறீங்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனால் அதில் எங்களுக்கு ஒன்று இடிக்குது. கண் என்பது ஜடம், அது அறிவற்ற பொருள், அது ஜடப்பொருள். அப்போ இந்த கண்ணால் ஒருபொழுதும் எதையுமே அறிய முடியாது, தன் தலைவனையும் அறிய முடியாது. ஆனால் இதை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க பாருங்கள், உன்னை விளக்குகிறீர்கள் பாருங்கள். அதாவது இந்த உயிர், ஆனால் இந்த உயிர் கண்ணை போல அறிவற்ற பொருளா, ஜடமா? இல்லையே. அப்போ இந்த உயிர் சித்து பொருள் தானே, அறிவுள்ள பொருள் தானே. அப்போ இந்த உயிரால் கடவுளை காண முடியுமே. அதைத்தானே நாங்கள் சொல்கிறோம், பசுவால் பசுஞானத்தாலே கடவுளை காண முடியும்னு என்று மீண்டும் அவர்கள் குரல் எழுப்புகிறார்கள். அப்போ தான் நம்ம சொல்கிறோம், உண்மைதான்ப்பா, உயிரால் கண்டிப்பாக பார்க்க முடியும்ப்பா, உண்மைப்பா. ஆனால் இந்த உயிர் பார்ப்பதற்கு இது உயிரின் வேறாக கடவுள் இல்லையே. உயிர் காணும், உயிர் கண்டுபிடிக்கிறது. இது லேப்டாப், இது டேபு, இது மொபைல், இது கிளாக்கு, இதெல்லாம் உயிர் காண்கிறது. ஏன் காண்கிறது, எப்படி காண்கிறது? இவைகளெல்லாம் உயிரின் வேறாக இருப்பதால். ஆனால் கடவுள் உயிரிலிருந்து வேறான பொருளாக இல்லையே. உயிருக்குள் உயிராய், அறிவுக்குள் அறிவாய் அல்லவா இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவன் மறைந்து இருக்கிறான் கள்வனை போல. அதான் அங்கே அருமையான வார்த்தை போட்டார் பாருங்க மெய்கண்டார். என்ன சொல்லாட்சிங்க, கள்வன். அந்த சொல்லுக்கு என்ன தெரியுமா இங்கே பொருள்? அருமையான பொருளுங்க. அவன் ஒரு கள்வனை போல. கள்வனை அவளை எளிதில் கண்டுபிடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அப்போது கள்வனை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, கள்வன் தன்னை தானே வெளிப்படுத்த வேண்டும். இப்போது அவனை லாக் பண்ணிட்டீங்க, கள்வன் வெளியில் வர முடியலன்னா கள்வன் வெளியில் வந்து நான் தான் திருடினேன்னு ஒத்துக்க போகிறான். அதுபோல் இந்த கள்வன் தன்னை தானே வெளிப்படுத்தினால் ஒழிய இந்த உயிரால் காண முடியாது. என்ன பாயிண்ட் போட்டார் பாருங்க. அப்போது இந்த கள்வனை நீங்கள் என்ன பண்ணும், உங்கள் உள்ளத்தில் தான், உங்கள் சிந்தையில் தான், உங்கள் அறிவில் தான் காண வேண்டும். ஆனால் அது அவனை வெளிப்படுத்தினாலன்றி காண முடியாது. வெளிப்படுத்துதல் என்பது அவன் ஞானத்தை, நம்ம பதிஞானத்தால் திருவருளை கொண்டு நமது உள்ளத்தில் அவனை காணுதல். என்ன அருமையான பாயிண்ட். இப்போ புரியுதுங்களா? அதனால் ஒருபொழுதும் உயிர் அறிவை கொண்டு இறைவனை காண முடியாது. பதிஞானத்தால் தான் அவனை அறிய முடியும் என்று ஒவ்வொரு ஐயப்பாட்டிற்கும் அழகான விளக்கம் தந்து கொண்டே வருகிறார் மெய்கண்டார். என்ன அற்புதமான பாடல். சரி, இந்த அளவில் முதல் கூறு நிறைவு பெறுகிறது. இப்போ இரண்டாவது கூறுக்குள் செல்லுகிறோம். மொத்தம் 3 கூறு நினைவில் இருக்குல்ல. அதாவது கடவுளை பாசஞானத்தால் பசுஞானத்தால் அறிய முடியாது, பதிஞானத்தில் மட்டும்தான் அறிய முடியும். இதுதான் முதல் கூறு. ஓகே, அது நிறையா எடுத்துக்காட்டு, நிறைய டவுட்டு, அதெல்லாம் சொல்லிக்கிள்ளி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஒத்துக்கிறோங்க, பதிஞானத்தால் தாங்க அறிய முடியும். ஆனால் அப்படிப்பட்ட பதிஞானத்தை எப்படி பெறுவது, அதாங்க ரெண்டாவது கூறு. அப்போ நீங்கள் என்ன பண்ணும், காணல் நீர் என பாசத்தை நீங்கினால் கடவுள் பதிஞானம் குளிர்ச்சி பொருந்திய நிழலாக வெளிப்படும். இதுதாங்க இரண்டாவது கூறு. இந்த இரண்டாவது கூறு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாசத்தை எப்படி நீங்குவது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், ஏன்னா நமக்கே தேவையானது.
உண்மையில் இதெல்லாம் யாருக்கு என்றால், இதெல்லாம் யாருக்குன்னு கேட்டால் அந்த ஞானோபதேசம் பெற்ற ஆன்மாக்களுக்கு தான். ஆனால் நம்மளும் என்ன பண்ணலாம், இது எந்த விதத்தில் நமக்கு இது பயனுடையதாக இருக்குங்கிறத நம்மளை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு இதை நம்ம பார்த்துக்கிட்டே வரணும். அப்போ தானே நம்ம இதை படிக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்க முடியும். இல்லைனா அது இருக்கட்டுங்க ஐயா, எனக்கு எப்போ கடவுள் ஞானோபதேசம் கொடுக்குறாரோ அன்றைக்கி நான் உட்காந்து படிச்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும். சரி, இப்போ பார்க்கலாம். 2ஆம் கூறு, எப்படி பாசத்தை ஒருவது, எப்படி பாசத்திலிருந்து நீங்குவது, அதற்கான வழி என்ன என்பதை நமக்கு சொல்ல போகிறார். 2 மேற்கோள் ஏது. ஒன்றும் இல்லை, பளிங்கு இருக்குல்ல, பளிங்கில் அதுக்கு பக்கத்தில் வச்ச பொருளோட நிறம் தான் பளிங்கில் தெரியும். அது பளிங்கோட ஒரிஜினல் நிறம் இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா பளிங்கு அதோட உண்மையான நிறத்தை அது காட்டும் இல்லையா? அதனால் இது மற்ற நிறங்களை இதனது உண்மையான நிறம் இல்லைன்னு கழிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக படிகத்தோட சொரூப நிலை நமக்கு தெரிஞ்சிடுங்கிறது தான் இந்த மேற்கோள் ஏது நமக்கு காட்டுவது. இது என்ன சொல்ல வராங்க மொத்தத்தில்? பாசத்தை ஒருவனுங்க. பாசத்தை ஒருவுதல்னா என்ன? இந்த உலக இன்பத்தை, உடல் இன்பத்தை நீங்குதல். இந்த பிரபஞ்ச வைராக்கியம் இல்லை என்றால் பதிஞானம் கிடைக்காது. இவ்வளோதாங்க கருத்து. பிரபஞ்சத்தை நீங்கள் இது பயனற்றது, இது இன்பம் தராதது என்று நாம் விலகணும். ஆனால் அதுக்கு ஒரு வைராக்கியம் வேண்டும். இது மசான வைராக்கியம் போலவோ, இல்லை நீங்கள் அந்த குழந்தை பேர் போல அந்த நேரத்து வைராக்கியம் போலவோன்னு நினச்சிக்காதீங்க. இது எப்படின்னா, இது உண்மையான வைராக்கியம். இந்த பிரபஞ்சம் என்பது உண்மையான இன்பம் இல்லை என்று உணர்ந்து இனி இதனால் நான் கட்டுண்டு கிடக்க மாட்டேன் என்ற அந்த வைராக்கியம், அந்த உரைப்பு. அதாவது சிவஞான சித்தியாரில் 297வது படம், நம்ம 9ஆம் நூற்பா 2ஆம் கூறில் தான், குறித்த அடியில் நின்ற அட்ட குணம் 8 சித்தி கோகநதம் முதல் வாழ்வு குலவு பதமெல்லாம் வெறுத்து. இதுதாங்க பாடல். எல்லாத்தையும் இது ஒன்றத்துக்கும் பயன் இல்லை, இதெல்லாம் பியோர்லி டெம்பரரி, இதெல்லாம் தற்காலிகம், இவைகளெல்லாம் நிரந்தரம் அல்ல, இவைகளெல்லாம் உண்மையான இன்பம் அல்ல, இவைகளை விடவும் மேலான இன்பம் இருக்கிறது, துன்பம் கலவாத இன்பம் இருக்கிறது, இடையறாத இன்பம் இருக்கிறது, திகட்டாத இன்பம் இருக்கிறது என்று உணர்ந்து கொண்டால் இதையெல்லாம் நான் வெறுத்து ஒதுக்குவேன். அதாவது இந்த உலகத்தோட உண்மை இயல்பு எனக்கு புரியணுங்க. சோன்பப்டி இன்பம் தான், அதை யாரும் மறுக்கலை. ஆனால் எப்படிப்பட்ட இன்பம் அதானே நம்ம பார்க்கணும். அது பியோர்லி டெம்பரரி. அதை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா கடைசியில் அது டயபெட்டிஸில் போய் மாத்திரை எடுத்துக்கிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு அது எங்கேயோ கொண்டு போய் விடப்போகுது. அப்போ அது துன்பம் கலந்தது. இதை உணர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, இதையெல்லாம் விட்டு நீங்குவார்கள். சினிமா இன்பம், ஆனால் அதனால் என்னுடைய நல்ல நேரம் அது அவமாய் கழிகிறதே என்று உணர்ந்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவார்கள். இதைத்தான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. இதுதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அதாவது தியரட்டிக்கலாக நம்ம ஒவ்வொரு நூற்பாவும் எடுத்துக்காட்டு வெண்பாவையும் படிச்சுட்டு இதுக்கு இதான் பொருள், இதான் இதுக்கு பொருள்னு போகிறதுல எந்த பயனும் இல்லை. இன்றைக்கி நம்ம கேட்டதில் நமக்கு ஏதாவது ஒரு டேக்அவே பாயிண்ட்டு, டேக் ஹோம் பாயிண்ட்டு, நம்ம எடுத்துகிட்டு போகிற உணர்ந்து கொள்கிற ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கான்னு கேட்டால் இதுதாங்க. உண்மையிலே நீங்கள் எதை இன்பம் என்று கருதுகிறீர்களோ அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அது உண்மையிலேயே இன்பமா என்று சிந்தித்து பாருங்கள். இது ஒன்று தாங்க இன்றைக்கி டேக்அவே பாயிண்ட்டு. அதை மட்டும் நம்ம பண்ணாலே இன்றைக்கி பெரிய வெற்றி. இந்த நிகழ்ச்சியை நம்முடைய 24வது குருமா சன்னிதானம் எவ்வளோ பெரிய அருள் கொடை பாருங்கள். அவர்கள் வீடு தேடி வருகிறார்கள். எப்படி மாணிக்க வாசகர் இதில் பாடுவார்ல, திருவம்பாவையில் பாடுவார்ல, இல்லந்தோறும் தேடி வருகிற அந்த சேவகன், அதுபோல் நம்முடைய திருவாவூர் ஆதீனத்தினுடைய 24வது குருமா சன்னிதானம் நம்ம வீடு தேடி, நம் கையை தேடி மொபைலில் வராருங்க. இதெல்லாம் காட்டி எப்பா கொஞ்சமாவது சிந்தித்து பயனடையுங்கள் என்று நமக்கு அத்துணை தூரம் அவர் அன்பு உள்ளம் கொண்டவராய், அருள் உள்ளம் கொண்டவராய் இருக்கிறார் என்றால் நம்முடைய திருவாவூர் ஆதீனத்திற்கும் குருமா சன்னிதானத்திற்கும் எத்துணை முறை, கோடானு முறை நன்றி சொன்னாலும் அது ஈடாகாது. நாம் என்றென்றும் நன்றி கடப்பாடு கொண்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லி, இப்போது இதைத்தான் அருளாளர்களும் சொல்லுகிறார்கள். அப்பர் பெருமான் சொல்கிறாரு, சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும். வேண்டாம்ப்பா அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்றத்துக்கும் உதவாது. கடவுளோடு அவர் ஏகாந்தரா இருக்காரா, இருந்தால் ரைட்டு, அப்படி இல்லையா இதெல்லாம் வேஸ்ட், இது ஒன்றத்துக்கும் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லுகிறார். அதே போல் மாணிக்க வாசகர் சொல்லுகிறார்,
புரந்தரன் மால் அயன் வாழ்வு கொள்ளேன் கொள்ளேன். குடியே கெட்டாலும் நான் நினது அடியாரோடு அல்லால் நல்லேன். நரகம் புகினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே என்று மாணிக்கவாசகர் பாடுவார் அல்லவா. புரந்தரன் மால் அயன் வாழ்வு கொள்ளேன், அது வேண்டாம்ப்ப. இந்திர வாழ்க்கை, அது அந்த சொர்க்க லோகம் என்று சொல்லுகிறார்களே அந்த வாழ்க்கை, அங்கே என்னென்னமோ இன்பம் கிடைக்குங்கிறாங்களே அதெல்லாம் வேண்டாம். மாலோட உலகம் என்று சொல்லுகிற அந்த வைகுண்டம் வேண்டாம். நம்ம அதுக்கு தானே சொர்க்கவாசல்னு போகிறோம், அது வேண்டாம். பிரம்மலோக வாழ்வு வேண்டாம். இதெல்லாம் இதெல்லாம் பியோர்லி அட் டெம்பரரி. இதை விட மேலானது ஒன்று உண்டு என்பதை உணர்ந்து கொண்டால் இதெல்லாம் நமக்கு ஒரு பொருட்டாகவே தெரியாது. அதைத்தான் அருளாளர்கள் அப்படியெல்லாம் பாடி வழிகாட்டுகிறார்கள். நாமும் அப்படி சிந்திக்கணும். சொர்க்கமே வேண்டான்னு சொன்னால் இந்த சோன்பப்டியும் இந்த சினிமாவும் எதுக்குங்க? அப்போ இது ஒன்றத்துக்கும் உதவாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து இதுலேருந்து விடுபடுறது தாங்க, அதுதாங்க அறிவுடைமை. அதுதாங்க நம்ம பெருமானை நெருங்குவதற்கான வழி. பாசத்திலிருந்து நீங்கினால் ஒழிய நமக்கு பதிஞானம் கிடைக்காது. அப்போ அதுக்கு தான் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்க பெரியவங்க. சரி என்று இந்த கூறு நமக்கு உணர்த்துகிறது. பட்டினத்தை ரொம்ப அழகாக பாடுறாரு. அதாவது இவர் சொல்கிற எடுத்துக்காட்டு என்னென்னா, சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது, ஓவியம். நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த காலத்தில் இப்போல்லாம் அது காண கிடைக்காது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா போகிற வழிகளெல்லாம் அங்கங்கே நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும் காமன் பப்ளிக் பிளேஸில். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிராயிங் இருக்கும், இந்த சினிமா அந்த சினிமான்னு. ஏன் போஸ்டரே வச்சுங்களேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போஸ்டர் ஒட்டியிருக்கு. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க நம்ம பார்த்துட்டே போயிருக்கிறோம். அப்போது நம்ம கவனம்லாம் எதில் இருந்ததுன்னா அதில் இருக்கிற ஓவியத்தில் இருந்தது, அந்த போஸ்டரில் இருந்ததே ஒழிய இதற்கு ஆதாரமாக இருக்கிற சுவர், அந்த வால், அதை ஒரு பொழுதும் நாம் நினைத்து கூட பார்த்ததில்லை. அதுபோல் இந்த இன்பங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன என்று இந்த இன்பத்திலேயே விழுந்து கிடக்கிறோமே ஒழிய இந்த இன்பத்திற்கு ஆதாரமாக இருக்கிற அந்த சுவரை போல அதற்கு ஆதாரமாக இருக்கிற அந்த இறைவனை நாம் ஒரு பொழுதும் சிந்திப்பதில்லை என்று நமக்கு பட்டினத்தாரும் உணர்த்துகிறார் இதே கருத்தை என்று சொல்லி இந்த இடத்துல நமக்கு ஒரு ஐயப்பாடு வருது. என்ன சொல்ல வரீங்க? சோன்பப்டியே நீங்கணுமா? ஆமாங்க, அது ஒரு ஸ்டேஜில் எனக்கு சுகர் கொண்டு வந்து விட்டுடுங்க, வேண்டாங்க, விட்டு நீங்கிடுறேங்க. சரி, சோன்பப்டி வேண்டாம். கிரிக்கெட்டு, சினிமா, சீரியல் அதெல்லாம் வேண்டாங்க. அதெல்லாம் ஒரு என்னது சொல்கிறது, அதெல்லாம் தீஃப் ஆஃப் டைம். ப்ரொக்ராஸ்டினேஷன் இஸ் த தீஃப் ஆஃப் டைம்பாங்க. அப்போது அதெல்லாம் நேரத்தை திருடுவதற்கு சமம். சரி, அதனால் அதெல்லாம் வேண்டாங்க. கடைசியில் நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? பிரம்மலோகம் வேண்டாம், இந்திரலோகம் வேண்டாம், ஸ்ரீ வைகுண்டம் வேண்டாம், எல்லாருமே வேண்டாம் நீங்கள் சொல்கிறீங்களே. இது எல்லாமே நிலையற்றது எல்லாத்தையும் நான் விட்டுக்கிட்டே போனால், எல்லாத்தையும் கழிச்சிக்கிட்டே போனால், நீங்கிக்கிட்டே போனால் கடைசியில் ஒன்றும் இருக்காது. கடைசியில் என்னது? வெறும் பாழாக தானே இது போய் முடியும். அப்படி என்னத்தங்க இதில் சாதிக்க போகிறீங்க? இது வேண்டாம், அது வேண்டாம். என்ன அல்டிமேட்லி வாட் இஸ் இட் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட்? இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறது தான் வரக்கூடிய எடுத்துக்காட்டு வெண்பா. என்ன சொல்லுது? எப்பா நீ சொல்கிறதெல்லாம் எங்கே இருக்குன்னு யோசித்து பார்த்தியா? நீ சொல்கிற எல்லாமே பிரகிருதி மாயையில், அசுத்த மாயையில், சுத்த மாயையில் இருக்குது. ஆனால் பெருமான் பிரகிருதி மாயை கடந்தவன், அசுத்த மாயை கடந்தவன், சுத்த மாயை கடந்தவன். இது உனக்கு தெரியாதா? அதைத்தான் இந்த எடுத்துக்காட்டு வெண்பா விளக்குகிறது. நிர்குணனாய். நிர்குணன் என்றால் என்ன அர்த்தம்னா, இந்த 3 குணங்கள் இல்லைன்னு அர்த்தம். சத்வரஜோ தமோ குணம் எங்கே இருக்குது? பிரகிருதி மாயாவோடு தொடர்புடையது. இவன் நிர்குணன் என்றால் பிரகிருதி மாயை கடந்தவன். நின்மலனாய், அவன் இயல்பாகவே பாசமற்றவன். ஆனால் இவன் அசுத்த மாயையும் கடந்தவன். அவன் நித்திய ஆனந்தன் என்றால் அவன் சச்சிதானந்தனாய் இருக்கிறான் என்றால் சுத்த மாயையும் கடந்தவன். அவன் தற்பரம். தற்பரம் என்றால் எந்த ஆன்ம அறிவினாலும் எந்த உயிராலும் அவனை கண்டுபிடித்து விட முடியாது. அனைத்து ஆன்ம அறிவிற்கும் மேலானவன் தற்பரமாய். இதுதானுங்க சிவராத்திரி உணர்த்துது. சிவராத்திரிங்கிறது என்னது? பிரம்மாவும் விஷ்ணுவும் போய் நான் தான் பெரிய ஆள்னு நினச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவர் ஒரு நெருப்பு பிழம்பா தோன்றி அடிமுடிக்கான இவர்கள் முற்பட்டார்கள். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். இந்த இடத்துல யாரோ இந்திரன் தேடினா, வாயு பகவான் தேடினான்னு சொல்லாமல் ஏன் பிரம்மா விஷ்ணுன்னு சொன்னாங்கங்கிறத நல்லா ஊன்றி கவனியுங்கள். பிரம்மா என்பவன் வேதத்தின் அதிபதி.
வேதம் என்றால் அதுதான் வாக்கிலேயே உயர்ந்தது. அப்போது வாக்குக்கு அடையாளமாக இருப்பவன் பிரம்மா. பிரம்மா தேடியும் கடவுளை கண்டுபிடிக்க முடியல. வாக்கினால் நீங்கள் அவனை கண்டுவிட முடியாது. வாக்கு அதீதன். நல்லா கவனிங்க. அதாவது சொல் உலகத்திற்கு அப்பாற்பட்டவன், அதான் அதுக்கு பொருள். இப்போது அடுத்து பெருமாள், அவர் என்ன பண்ணுறாரு? அவர் பொருள் உலகத்துக்கு அதிபதி. அதானே ஏடு கொண்டலாம் வாடா, நாங்கள் போய் அவன் செல்வத்துக்கு அதிபதி, அவரே பாவம் குபேரன்ட்ட கடன் வாங்கினார்ன்றாங்க, அந்த கதையை விடுங்க. ஆனால் அப்போ அவர் பொருள் உலகத்திற்கு அதிபதி. அப்போ சொல் உலகத்தாலும் பொருள் உலகத்தாலும் அவனை காண முடியாது என்பதை விளக்குவது தானே சிவராத்திரி. அப்போ எந்த ஒரு தனி ஆன்ம அறிவினாலும் அவனை உணர்ந்துவிட முடியாது. தற்பரமாய் விளங்குகிறான். அவன் தனித்துவமானவன். ஹீ இஸ் எ யூனிக். தனின்னா ஏதோ அவர் தனியனாக இருக்காருன்னு அப்படி இல்லை. ஹீ இஸ் யூனிக். அவனுக்கு ஈடு இணை ஒப்புவமை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட முதல்வன். அவனை எப்படி நம்ம அறியணும்? ஆகாயம் முதல் கொண்டு அனைத்தையும் இது அசத்து, இது நிலையற்றது, இது பயனற்றது என்று ஒவ்வொன்றாய் அந்த உண்மையை கண்டு, உண்மை இயல்பை கண்டு நீங்கி கொண்டே வந்தால் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்? உங்களுடைய சுட்டி சுட்டி அறிகிற அந்த அறிவு இருக்குல்ல, அதுவே இறந்து போயிடும். ஏன்னா சுட்டி அறிவதற்கு அங்கே ஒன்றும் இல்லையே. இனி நீங்கள் சுட்டி அறிய வேண்டுவது இல்லை. அப்போ சுட்டறிவையே கடந்து நிற்பீர்கள். அப்போது யார் என்ன அறிவு உங்களுக்கு கிடைக்குது? வியாபக அறிவு கிடைக்குது. அப்போ வியாபக அறிவு கிடைக்கும் பொழுது முதல்ல உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இது என்னது என்று சொல்ல முடியாத சூனியமாய் முதலில் உங்களுக்கு தோன்றும். அதான் இங்கே அற்புதம் போல் வந்து என்று அங்கே குறிப்பிடுகிறார் மெய்கண்டார். அற்புதம் போல் வந்து என்றால் இது ஒரு அற்புதம். அற்புதம் என்று எதை சொல்லுவோம்? இதுவரை நான் காணாததை கண்டால் அற்புதம். இதுவரைக்கும் நான் இப்படி ஒன்று பார்த்ததே இல்லையே, எங்கள் ஊரில் இப்படி இல்லவே இல்லையே, நான் இதை நினச்சி கூட பார்த்தது இல்லையே, அப்படி தானே அற்புதம்னு அப்படி ஆடு வாயப்போ வந்து பார்க்குறோம். அதை போல் அப்போது எல்லாத்தையும் இது வேண்டாம் இது வேண்டான்னு கழிச்சு கட்டிகிட்டே வந்தீங்கன்னா வியாபக அறிவு, அனைத்தையும் அறியக்கூடிய அறிவு, ஒரு சேர அறியக்கூடிய அறிவு, அந்த அறிவில் முதலில் உங்களுக்கு காண கிடைப்பது ஒரு சூனியமாக தோன்றினாலும் பின்னர் என்ன ஆகும்னா, கடவுள் உங்கள் அறிவினுள் அறிவாய், உயிருக்குள் உயிராய் ஒரு பெரிய ஜோதியைப் போல அவன் விளங்குவான். 1000 சூரியன் எழுந்து வந்தது போல மாணிக்கவாசகர் பாடுவார்ல, இன்றெனக்கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. அப்படி அவர் விளங்கி தோன்ற மாட்டானா என்று இந்த பாடல் மிக அழகாக கேட்கிறது. இதுக்கு விளக்கமும் மாணிக்கவாசகர் பாட்டிலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் இது முதல்ல சூனியமாய் தெரியுதுன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும்ல. ஏன்? அதாவது இது வேண்டாம் அது வேண்டாம்னு ஒன்று ஒன்றா கழிச்சிட்டே வரீங்க. உங்கள் சுட்டறிவே போயிடுது, உங்கள் ஏகதேச அறிவு போயிடுது. ஏகதேச அறிவு போயிடுச்சுன்னா எந்த அறிவு இருக்குன்னு அர்த்தம்? வியாபக அறிவு இருக்குன்னு அர்த்தம். அந்த வியாபக அறிவு எதை காட்ட போகுது? அனைத்தையும் காட்டும். அனைத்தையும் காட்டும்னா இதுவரை நீங்கள் பார்த்திராததை காட்டும், இதுவரை நீங்கள் கேட்டிராததை கேட்க வைக்கும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்ம எங்கே பார்க்குறோம்? நம்ம கண்ணப்ப நாயனார் வரலாறு உங்களுக்கு நினைவுக்கு வருதா? திண்ணன் வரலாற்றில் திண்ணன் அந்த பன்றியை கொன்னுடுவான். கொன்ன பிறகு தாகம் எடுக்கும். அப்போது அந்த பொன்முகலி ஆறை நோக்கி போவார்கள். அப்போது திண்ணன் கேட்பான், ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஏதோ ஒரு சத்தம் கேட்குதுல்ல, என்ன சத்தம் அப்படின்னு கேட்குறான். ஆனால் ஐயோ பாவம், கூட வர்ற அந்த இருவருக்கும் தெரியுமா? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை இந்த காட்டில் அங்கங்கே இந்த வண்டுலாம் ரீங்காரமிடும், அந்த சத்தம்ன்றாங்க. ஐயோ பாவம், அவங்களுக்கு அதுக்கு மீறி அதையும் தாண்டி அவர்கள் அறிய முடியாதல்லவா. ஆனால் இவன் யார்? திண்ணன். இதுவரை கேளாதனவற்றை கேட்கிறான். புரியுதுங்களா? இப்போ ஏன் அது உங்களுக்கு ஒரு சூனியத்தை போல தெரிகிறது அப்படிங்கிறது நீங்கள் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். உங்கள் ஏகதேச அறிவு அப்படியே உடஞ்சி போகுது, நொறுங்கி போய் வியாபக அறிவு, அனைத்தையும் ஒரு சேர அறிகிறீர்கள். அப்போது உங்களுடைய அனுபவம் இப்படித்தான் இருக்கும். இதை மாணிக்கவாசகருடைய இந்த அற்புதமான பாட்டில் பாருங்களேன். கேட்டு ஆறும் அறியாதான் கேடு ஒன்று இலான் கிளை இலான் கேளாதே எல்லாம் கேட்டான்ற பாட்டில் சொல்கிறாரு பாருங்க. காட்டாதனவெல்லாம் காட்டி பின்னும் கேளாதனவெல்லாம் கேட்பித்து. அடாடாடாடா,
காட்டாதனவெல்லாம் காட்டி இதுவரை நான் பார்த்திராததை என்னை பார்க்க வைக்கிறான். அப்போது எனக்கு ஒரு மாதிரி தானங்க இருக்கும். இதுவரை நான் கேட்காத ஒன்றை என்னை கேட்க வைக்கிறான். அப்போது ரொம்ப அற்புதமாக, அது ஒரு பெரிய ஒரு வியப்புக்குரிய ஒரு திகைப்புக்குரிய விஷயமாக தானேங்க இருக்கும், இல்லையா? அப்போது இன்னும் சொல்லப்போனால், அந்த அர்ஜுனன் வந்து விஸ்வரூபம் பார்க்குறான்னு பகவத்கீதையில் ஒரு காட்சி வரும் தெரியுமா? மகாபாரதத்தில் அந்த சினிமாலாம் கூட பார்த்துருக்கோமே. அதை பார்த்தோன்னே அப்படியே அவன் வந்து ஷாக் ஆகிடுவான். ஏன்னா இது வரைக்கும் அவன் பார்க்காத பார்க்குறான், இது வரைக்கும் கேள்விப்படாத அவன் கேள்விப்படுறான். அப்போது அது ஒரு திகைப்பு. அதுதான் அந்த அற்புதம், அதுதான் இங்கே சூனியம் என்று நமக்கு இங்கே சொல்லுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது இங்கே இதுதான் இந்த பாடலில் சொல்லி முடிக்கிறாங்க. சரிங்க, இது வரைக்கும் ஓகே. என்ன சொல்ல வரீங்க? இப்போது நீங்கள் 2வது கூறுக்கு வந்துட்டீங்க. 2வது கூறில் என்ன சொல்கிறீங்க? அவனை வந்து நம்ம எப்படி அறியணும்னா பாசத்தை ஒருவ நம்ம அறிய முடியுன்றீங்க. சரி, இப்போது தத்துவங்களை விட்டு நீங்கிக்கிட்டே வந்தால் என்ன தோன்றும்? பதிஞானம் தோன்றும்ங்கிறீங்க. நான் ஏன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? தத்துவங்களை விட்டு விலகும் பொழுது தோன்றுவது பதிஞானம் இல்லை, அது பசுஞானம்தான் என்று நான் ஏன் கொள்ளக்கூடாது? இப்படி இவைகளையெல்லாம் விட்டு நீங்கள் கடைசியில் நிற்பது பதிஞானம் தான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, இதுக்கு ஏதேனும் பிரமாணம் உள்ளதா? என்ன கேள்வி பார்த்தீங்களா? அப்போ அந்த ஐயத்தை நீக்கணும்ல. அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த அழகான எடுத்துக்காட்டு நம்ம காண்கிறோம். 4வது எடுத்துக்காட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். சுட்டி உணர்வதனை சுட்டி அசத்து என்ன? இதுதான் இந்த அழகான எடுத்துக்காட்டு. சுட்டி சுட்டி அறியப்படுகிற இந்த பிரபஞ்ச பொருட்கள் இதெல்லாம் இதுதான் அதுதான் இது அப்படிலாம் நீங்கள் ஆய்ந்து பார்த்து, அடடா இதெல்லாம் அசத்துப்பா, இதுவும் அசத்துப்பா, அது நிலையற்றதுப்பா அப்படின்னு ஒன்றா இது அசத்து என நீங்கிக் கொண்டே அதையெல்லாம் கழித்து கொண்டே வந்தால் மீதம் உள்ளது எங்கும் நிறைவாயிருக்கிற ஒரு பொருள். அந்த பொருள் நீங்கள் இதுகாரும் கண்ட தத்துவத்திலிருந்து வேறான பொருள், எல்லா பொருட்களிலும் ஊடே கலந்து நின்ற பொருள். ஆனால் அதே சமயத்தில் இந்த பொருட்களை கடந்தும் நின்ற பொருள். அதைத்தான் காணுகிறீர்கள், அதைத்தான் சத்து என்று சொல்லுகிறோம். எனவே காண்பதையெல்லாம் இதெல்லாம் அசத்து என்று நீங்கிக் கொண்டே வந்தால் கடைசியில் நிற்பது சத்து. இதான் நாம் சொல்கிற சித்தாந்தி சொல்கிற கருத்து. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இதை நான் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த மாதிரி கழிச்சு கட்டிகிட்டே வந்தால் கடைசியாக இருப்பது அது ஒரு பசுதான் என்று சொன்னால் என்ன தவறு? இதான் அவங்க கேட்குற கேள்வி. யார் கேட்குறா? ஏகான்மவாதிகள். உங்களுக்கு கேட்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ தான் மெய்கண்டார் சொல்கிறாரு, எப்பா நீ என்ன சொல்ல வர? இப்படி எல்லாத்தையும் கழிச்சிக்கிட்டே வந்தால் கடைசியில் நீ நிற்ப, நீ தான் சத்துன்னு சொல்ல வர, அதானே? என்னைக்காவது நீ எப்படிப்பட்டவன், கடவுள் எப்படிப்பட்டவன் யோசிச்சு பார்த்துருக்கிறியா? நீ ஒவ்வொன்றையும் சுட்டி அறிகிறாய். நீ ஒரு இதில் நிலைத்தலின்றி ஒன்றா சுட்டி இதுதான் அதுதான் இதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. கடவுள் அப்படியா? அவர் என்றும் ஒரே தன்மையாய் நிற்கக்கூடியவர், தன்னிலையில் மாற்றமடையாதவர். அப்படி அவர் இருக்கிறார். அவர் எதையும் சுட்டி அறிவதில்லை, முற்றும் அறிகிறார், இயற்கையாகவே அறிகிறார். அப்படி அறிபவர் கடவுள். நீயோ அறிவிக்க அறிபவன், சுட்டி அறிபவன், நிலையற்றவனாய் இருக்கிறாய். நீயும் கடவுளும் எப்படி ஒன்றாவாய்? அதனால் நீ சத்தாக மாட்டாய். எனவே இதெல்லாம் அசத்துன்னு கழிச்சிக்கிட்டே வந்தால் கடைசியில் நிற்கிறது எங்கும் நிறைந்திருக்கிற சத்து தான், சிவபெருமான் தான் என்று உணர்ந்து கொள்வாயாக என்று கடைசியில் அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். உடனே அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அப்படின்னா இந்த சுட்டி அறிகிறேனே, இந்த சுட்டறிவு என்னை விட்டு நீங்காதா? நான் எப்பொழுதுமே இந்த உலகப் பொருட்களை கண்டு இந்த உலகப் பொருட்களோடு கூடி நான் அசத்தாகவே இருப்பேனா? அருமையான டவுட் இல்லை என்று கேட்கிறார்கள். அப்போ தான் அதுக்கு மெய்கண்டார் சொல்கிறாரு, எப்பா தெய்வமாய்னா என்ன அர்த்தம்? அசத்தை விட்டு நீங்கி சத்தாகவே, தெய்வமாய் சத்தாகவே உண்மையை புணர்ந்து சத்தோடு சேர்ந்து அந்த சத்தில் அடங்கி நீ நிற்பாயே. ஆனால் அதனால் என்னாகும்? உன்னை விட்டு போய்விடும். எது? அந்த சுட்டி உணரக்கூடிய அது பொது இயல்பு. அந்த பொது இயல்பு, அந்த சுட்டறிவு உன்னை விட்டு நீங்கும். நீயும் அதன் பிறகு அசத்து ஆக மாட்டாய்
என்று மிக அழகாக இந்த பாடலிலே விளக்கம் கொடுக்கிறார் என்று சொல்லி, இப்பொழுது நாம் எங்கே போகிறோம்? அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பாக்கு போகிறோம். சரி, இந்த அடுத்த எடுத்துக்காட்டு வெண்பா 5வது வெண்பா அது என்ன சொல்லுதுன்னா, அசத்தை அசத்து என எப்படி கண்டு நீங்குவது? அப்படியே நீங்கினாலும் அதன் பிறகு மெய்ப்பொருளோடு நான் எப்படி சேர்வது? அப்போ இதுவரை நான் சேர்ந்திருந்த இந்த பொய் பொருள்கள் எல்லாம் என்னை விட்டு எப்படி நீங்கும்? இது போன்ற வினாக்களுக்கு பதில் தருவது இப்பொழுது நாம் காணுகிற இந்த 5வது எடுத்துக்காட்டு வெண்பா. என்ன சொல்லுது? கண்டதை அன்று அன்று என விட்டு என்று துவங்குகிற அந்த எடுத்துக்காட்டு வெண்பா. கண்டதை ரொம்ப அழகாக சொன்னாருங்க. நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அது எல்லாமே அசத்து. அசத்துக்கு என்ன அழகான டெஃபினிஷன் பாருங்கள். நாம் எதெல்லாம் பார்க்குறோன்னு இந்த இடத்துல வெறும் கண்ணாலன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. ஆல் த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், கண்ணு, காது, மூக்கு, இந்த 5 பொறிகளால் நீங்கள் எதையெல்லாம் அறிகிறீர்களோ அது எல்லாமே என்னதான்? அசத்து தான். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். நான் பார்க்குறேன், இது லேப்டாப்பு, அது புத்தகம், அது கிளாக்கு, இது லைட்டு, இது பெரிய ப்ரீஃப் கேஸு, இது வாட்டர் பாட்டில், இப்படி என்னென்னமோ நான் பார்க்குறேன். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே நிலையற்றது. என்ன அழகாக சொல்லி முடிக்கிறார் பாருங்க. கண்டதை நீங்கள் எதையெல்லாம் காணுகிறீர்களோ அவைகளினது உண்மை இயல்பை அறிந்தீர்கள் என்றால் இது நிலையானது அல்ல, இது நிலையானது அல்ல என்று ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்து இது சத்து இல்லை, இது சத்து இல்லை, இதெல்லாம் அசத்து, இதெல்லாம் அசத்துன்னு அதை உணர்ந்து உணர்ந்து அதை விட்டு விடுவீர்கள், விட்டு நீங்குவீர்கள். அப்படி நீங்கிய ஆன்ம அறிவில் யார் வருவா? சிவபெருமான் வியாபக அறிவாய் இருக்கிறானே சிவம், அங்கே வெளிப்படும். அந்த அண்டனை ஆய்ந்து உணர வேண்டும். எப்படி அவனை உணரணும்? இப்போது நீங்கள் எதுலேருந்து விலகிட்டீங்க? மலத்திலேருந்து விலகிட்டீங்க. அப்போது அண்டத்தில் இருப்பதானே பிண்டத்தில் இருக்கும். அப்போது உங்கள் அறிவுக்குள்ளே எப்படி வந்துட்டான்? வியாபக அறிவாக வந்துட்டான்ல. அந்த சிவத்தை, அந்த சிவமாக நான் இருக்கிறேன் என்று சிவோகம் பாவனையால் அவனை உணர முற்பட வேண்டும். சிவோகம் பாவனை, சிவம் கூட்டல் அகம், சிவோகம். அந்த சிவம்தான் நான், அகம்னா நான், அந்த சிவமே நான், அந்த சிவமாம் தன்மை நானாக இருக்கிறேன் என்று சிவோகம் பாவனையால் உணர உணர அந்த சிவனே நான் என்று நீங்கள் எங்கே போயிடாதீங்க? ஏகான்மவாதத்துக்கு போயிடாதீங்க. இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம். சிவோகம் பாவனைனா சிவன் நான், சிவன் நான்னா அகம் பிரம்மாஸ்மி என்று அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு என்ன பொருள் கொள்கிறார்கள்? அந்த பிரம்மமே நான் என்று பொருள் கொள்கிறார். அப்படி இல்லை. இது எப்படி அப்படின்னா பின்னாடி நம்ம அதுக்குதான் விளக்கம் கொடுக்க போகிறார். அதாவது அந்த சிவமாம் தன்மையை அடக்கூடிய பொருளாக நான் இருக்கிறேன் என்று உணர்தல், இதுதான் சிவோகம் பாவனை. இப்படி நீங்கள் பாவனையால் நீங்கள் அந்த பாவனை செய்து கொண்டே இருந்தால் பாவனாதீதனாகிய சிவபெருமான் இப்படி பாவிக்கக்கூடிய ஆன்ம அறிவிலே பிரிப்பின்றி வெளிப்பட்டு தோன்றுவான். அதனால் என்ன நடக்கும்? பண்டு அணைந்த ஊனத்தை, பண்டுனா அனாதி காலத்திலே நான் அடைந்தேனே, ஊனம்னா மலம், அந்த மலத்தினுடைய வாசனையை இப்பொழுது உத்தமனால், இந்த பதிஞானத்தால் இந்த ஆன்மா முழுமையாக விட்டுவிடும், தான் விடும். இந்த ஆன்மா விட்டுவிடும். எதை? மல வாசனையையும் விட்டுவிடும். இது எது போல? ஆறு. இது எதை போல? எந்த விதத்தில், எந்த முறையில் இது நிகழ்கிறது என்று கேட்டால், ஒன் கருட சாணத்தில் தீர் விடம்போல் தான். அந்த காலத்தில் பாம்பு கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? மந்திரவாதிகிட்ட கூட்டு போவாங்க. அந்த மாந்திரிகன் என்ன பண்ணுறான்? அவன் கருட தியானம் பழகியவன். அப்போது கருட பாவனைங்கிறது என்னது? கருட பாவனைங்கிறது தன்னைத்தானே அவன் கருடனாக பாவித்து கொள்ளுகிறான். அது எதனால்? ஒரு மந்திரத்தால். அந்த மந்திரத்தை அவன் உச்சாரணம் பண்ணிக்கொண்டே இருப்பதால் அவனே எதான் மாறிடுறான்? கருடனாகவே மாறிடுறான். அப்போது கருடனாக மாறிட்டா அந்த கருடனாக நின்று அந்த விஷம் ஏறிய அவனை பார்க்கும் பொழுது இந்த கருட பார்வையால் அந்த விஷத்தை முறித்து விடுவான். இதுதான் அந்த காலத்தில் பாம்பு கடித்தவங்களுக்கான தீர்வு. எப்படி அங்கே விஷம் முறிகிறதோ? யாரால்?
நான் கருடன் நான் கருடன் என்று கருட பாவனையில் நிற்கிறான் பாருங்க, அவனால். அதுபோல நான் சிவம் என்று நான் நின்றதால் நான் என்னவாகவே மாறிடுறேன், சிவமாம் தன்மை உடையனாகவே மாறுகிறேன். எனவே அந்த கருட பாவனையை அந்த மந்திரவாதி மேற்கொள்வதைப் போல நீ நான் சிவம் என்று அந்த சிவோகம் பாவனையில் நின்றால் அவன் எப்படி விஷத்தை முறிக்கிறானோ, விஷத்தை நீக்குகிறானோ, அதுபோல நீ விஷமான அந்த மலத்தை முழுமையாக மல வாசனையும் கூட இல்லாமல் நீக்கிவிடுவாய் என்று மிக அழகாக அந்த சாதனம், இது சாதனை அல்ல. அப்போ என்ன சாதனம் கற்றுக் கொடுக்கிறார்கள்? சிவோகம் பாவனையில் நில் என்று கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த இடத்துலலாம் ரொம்ப முக்கியமான உட்கருத்தெல்லாம் விளக்கணும், ஏற்கனவே நமக்கு நேரம் இல்லை. அதாவது இந்த பாவனை எப்படின்னா உலகில் இருக்கக்கூடிய அந்த யோக பாவனை போல இல்லை. இது 9ஆம் நூற்பாவில் சொல்லப்படுகிறது. நீங்கள் மலத்திலிருந்து நீங்கிவிட்டீர்கள், எனவே நீங்கள் மனம் என்ற தளத்திலிருந்து இந்த பாவனை செய்யவில்லை, திருவருள் தளத்திலிருந்து இந்த பாவனையை மேற்கொள்கிறீர்கள். இதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள். ஏதோ இங்கே பாவனையை நம்ம சொல்லிட்டோங்கிறதுக்காக எல்லா பாவனையும் சைவம் ஏற்றுக்கொள்கிறது என்று அப்படி போயிடாதீங்க. சாதாரணமாக உலகத்தில் சொல்கிற அந்த யோக பாவனை அது வேறு, அது மனம் என்ற தளத்தில் இருந்து செய்யப்படுவது. அதனால் ஒரு உடலை நல்லா வைத்துக்கொள்ளலாம், மனதை நல்லா வைத்துக்கொள்ளலாம், மனதை ஒருமுகப்படுத்தலாம், அதுக்கு அது பயன்படும். ஆனால் அதை கொண்டு நேரடியாக சிவத்தை உணர முடியாது என்பதை இந்த இடத்துல ஒரு வேர்ட் ஆஃப் காஷனாக சொல்லிவிட்டு நாம் இப்போ அடுத்து எங்கே போகிறோம், அடுத்த நூற்பாக்கு போகிறோம். அதாவது உயிர் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கிறது, அதைத்தான் இங்கே நம்ம சொல்ல வரோம். இப்போது தாய்மாடு சுவாமிகள் கூட அழகாக சொல்லுவார், யாதொன்று பாவிக்க நான் அது ஆதலால், நான் எதை பாவிக்கிறேனோ நான் அதாவே மாறிடுவேன், இதானே என்னோட இயல்பு. அப்போது உனை நான் என்று பாவிக்கின் சிவமே நான் என்று சிவோகம் பாவனையில் நின்றான் அத்வித மார்க்கம் உறலாமே. இதுதானே அத்வித மார்க்கம், உன்னோடு நான் அத்விதமாய் கலப்பதற்கான வழி இதுதானே. அப்போ நான் சிவோகம் பாவனை தானே செய்யணும் என்று தாய்மான சுவாமிகள் எங்கும் நிறைகின்ற பொருள் என்ற அந்த தலைப்பிலே 3வது பாடலிலே சொல்லுகிறார். இதைத்தான் வடமொழியில் யத் பாவம் தத் பவதி என்று சொல்லுவார்கள். எனவே சிவோகம் பாவனை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும். சிவம் உனை நான் என்று பாவிக்கின். அப்போது எப்படி அந்த கருட பாவனைக்கு அந்த மந்திரத்தை சொல்லி அவன் கருடனாகவே அவன் மாறுகிறானோ, அதுபோல் 5 எழுத்தை சொல்லி நாமளும் என்னவாகவே ஆறோம். அந்த சிவோகம் பாவனையில் நிற்க நாமும் சிவமும் தன்மை அடைந்து விடுவோம் என்று இந்த சாதனத்தை விளக்குகிறது. இப்பொழுது 3வது கூறுக்குள் நுழைகிறோம். அடியார் பெருமக்கள் பொறுத்தவரைன்னு கொஞ்சம் காலம் தாழ்ந்து போகிறது. இது 3வது கூறு விதி என்னும் 5 எழுத்து. இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இப்போது நமக்கு பதி கிடைத்து விட்டார், பதி ஞானம் கிடைத்து விட்டது, குளிர்ந்த நிழலை போல கிடைத்து விட்டது. அதில் நான் நிலைத்து நிற்பதற்கான வழி என்ன? 5 எழுத்தை ஓதுங்கள். அதுதான் இந்த பகுதி. இந்த 3வது கூறு என்ன சொல்லுது? இப்போ இங்கே நமக்கு ஒரு பொதுவாகவே ஒரு ஐயம் வரும். நீங்கள் என்ன பண்ணீங்க, இதெல்லாம் அசத்துன்னு நீங்கள் சொன்னீங்க, சரி அது மீனிங்ஃபுல், அதுலேருந்து நாங்கள் நீங்கிட்டோம். அப்படி நீங்கினால் பதிஞானம் வரும். நீங்கள் பதிஞானம் வந்துடுச்சு, பதிஞானம் வந்துட்டு அந்த பதிஞானத்தால் இறைவனை என்னோட அறிவிலேயே பார்க்க முடியும். நீங்கள் அதுக்கு சிவோகம் பாவனையில் நில்லுங்கன்னு நான் சிவோகம் பாவனையில் நின்றுட்டேன், பதிஞானத்தால் திருவருளால் இறைவனை என் அறிவிலே கண்டுவிட்டேன். அப்போ கதை முடிஞ்சு போச்சே. நீங்கள் தற்பரம் என்று சொன்ன அந்த மேலான பதிஞானத்தையே பெற்றாகிவிட்டது. இதற்கு மேலும் செய்ய வேண்டுவது என்ன? இந்த கேள்விக்கு பதில் கொடுப்பது தான் இப்போ நம்ம பார்க்கிற இந்த 3வது கூறு. இது என்ன சொல்லுது? இனி இவ்விடத்து ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை விதிப்படி உச்சரிக்க என்று சொல்லுகிறது. இதுக்கு அழகான ஏது கொடுத்தாரு பாருங்க மெய்கண்டாரோ. ஐயோ, இது அருமைங்க, அருமையிலும் அருமை. இந்த ஆன்மாக்களுக்கு ஞானம் பிரகாசித்த பிறகும் அந்த ஞானத்தை வேம்பு தின்ற புழு போல, அந்த ஞானத்தை இல்லை, அஞ்ஞானத்தை வேம்பு தின்ற புழு போல நோக்கிற்றை நோக்கி நிற்கும் ஆகலின் அது நீக்குதற்கு என கொள்க. இதெல்லாம் ரொம்ப ஒன்றும் பயப்படாதீங்க. ஒரு புழு வேப்ப மரத்தில் அந்த வேப்பம் கொழுந்து வேப்ப இலையை கடிச்சு தின்னுட்டுருக்கு. ஒருத்தர் அதை பார்த்துட்டு அதை தூக்கி கொண்டு போய் எங்கே போட்டார்? கரும்பு இருக்குல்ல, அந்த கரும்பு தோட்டத்தில் போட்டார். இப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? இது கரும்பை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் அது வாடி வதங்கி போயிடுச்சு. ஏன்னா அதுக்கு இந்த இனிமை அதால் உணர முடியலை. ஆனால் அது எது இனிமையாக நினைக்கிறது? இதுகாரும் பழகி வந்த அந்த வேம்பே
அதுக்கு இனிமையாக அதுக்கு தோன்றுகிறது. எனவே அந்த வேம்பு மீண்டும் கிடைக்காதா என்று ஏங்குகிறது. அதுபோல இந்த ஆன்மாவும் இந்த ஞானகுருவாய் வந்து ஞானோபதேசம் பெற்ற பிறகும் பழக்க தோஷத்தால் மல வாசனையால் மீண்டும் அது அந்த உலக இன்பத்தை நாடிவிடுமே. அப்படி அது நாடாமல் இருக்க வேண்டுமானால் அது செய்ய வேண்டுவது என்ன? இந்த கேள்விக்கு விடைதான் இந்த கூறு. அப்போது பாசத்தை நீங்கி பதிஞானம் பெறணும், பதிஞானத்தால் பதியை காணணும், இறைவனை கண்டாச்சு, இதுக்கு பிறகு ஏன் அஞ்செழுத்தை உச்சரிக்கணும்? அதான் கேள்விக்கு பதில் தான் இப்போ நம்ம காண இருக்கிற எடுத்துக்காட்டு வெண்பா. ஐந்தெழுத்தால் உள்ளம் அரண் உடைமை கண்டு. இதயத்தில் அரனை நாம் அர்ச்சிக்கணும். அதாவது இந்த உயிரானது பெருமானுடைய உடைமை என்பதை ஐந்தெழுத்தால் கண்டுகொள்ள வேண்டும். எப்படி கண்டுபிடிச்சோம்? இப்போ நம்ம ஐந்தெழுத்துன்னு சொல்கிறது எந்த ஐந்தெழுத்து? சிவாய. இந்த சிவாய என்பதில் ய என்பது தான் நான். எங்கே நிற்கிறேன்? சீக்கு பின்னாடி, வாக்கு பின்னாடி. அப்போனா என்ன அர்த்தம்? நான் சிவ, சிவனுக்கு நான் உடைமை, சிவனுக்கு நான் அடிமை, அதான் கீழே கிடக்கிறேன். அப்போது இதை இந்த ஐந்தெழுத்தால் உணர வேண்டும். அதெல்லாம் ரொம்ப வேகமாக சொல்லிட்டு போகிறோம். சரி, இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம். இது முதல்ல இதை உணர்ந்த பிறகு தான் நீங்கள் அஞ்செழுத்துக்கே வரணும். அஞ்செழுத்துக்கு வர்றதுக்கு முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா? முதல்ல நீங்கள் யாருங்கிறத உணரணும். என்னது? நான் அடிமை. அதனால தான் சுந்தரர் போன்ற பெருமக்கள் மீளா அடிமை என்று சொன்னார்கள். இப்போ மட்டும் இல்லை, என்றென்றும் நான் அடிமை தான். இதை உணர்ந்த பிறகு தான் நீங்கள் அடுத்து வழிபாட்டுக்கு வரீங்க. பொதுவாக புறத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம்ல, இந்த வழிபாடுங்கிறது 3 பகுதிகளை கொண்டது. என்ன 3 பகுதின்னா, ஒன்று பூஜை பண்ணுறது. பூஜை பண்ணுறதுன்னா பூ வச்சு அர்ச்சனை பண்ணுறது, அது ஒரு பகுதி. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோமம் வளர்க்குறது, அது 2வது ஸ்டேஜ். 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா தியானம். அந்த தியானத்தால் நம்ம வந்து பண்ணுறது. இப்படி 3 ஸ்டேஜ் இருக்குது. இது புற உலகில் நம்ம பண்ணுறோம். இதே மாதிரி அக உலகில் பண்ணணும்னு சொல்கிறது தான் இப்போ நம்ம பார்ப்பது. என்னென்னா இதயத்தில், இந்த இதயம் என்பது தான் பூஜாஸ்தானம். அங்கே அரணை என்ன பண்ணணும்? அஞ்செழுத்தால், அதாவது 8 பூவை கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அர்ச்சனை பண்ணணும். 8 பூ என்னன்றது கீழே நம்ம திரையில் நீங்கள் பார்க்குறீங்க. வெள்ளருக்கு, புன்னை, சண்பகம், பாதிரி, செந்தாமரை, அலரி, குவளை, நந்தியாவர்த்தம் என்று சொல்லக்கூடிய 8 பூ. இதுவே அகபூஜைக்கு என்னென்னா கொல்லாமை, பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம், அன்பு, ஐம்பொறி, அடக்கல். இதெல்லாம் நீங்கள் அப்பர் பெருமான் பாடல்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த பூக்களால் நான் அரணை ஐந்தெழுத்தால் அர்ச்சிக்கணும். அதன் பிறகு இந்த உந்திஸ்தானம், உந்திஸ்தானம்னா தொப்புள் பகுதி, அங்கே அந்த குண்டலினி, அங்கே தான் ஹோமம் வளர்க்குறோம். அது ஞானாகினி என்பது பேர். அங்கே நெருப்பு வேணும்ல, அந்த நெருப்பு என்னது? ஞானாகினி. அதுக்கு எங்கே நெய் கிடைக்கும்? புருவ மத்தியில் கிடைக்கிற அந்த அமுதம், அதுதான் நெய். அது எது வழியாக போகும்? இந்த இடகலை, பிங்கனை, சுழுமுனை சொல்கிறீங்களா, அது வழியாக போகும். அதுதான் அந்த நெய்யை ஊற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற அந்த கருவிகளாக இருக்கின்றன. இதையெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் இதயத்தில் அரணை அஞ்செழுத்தால் அர்ச்சித்து அஞ்செழுத்தால் குண்டலியில் ஹோமம் வளர்க்கணும். கோதண்டம், கோதண்டம் என்றால் யார்? கோதண்ட ராமன் சொல்கிறோம்ல, வில்லு. வில்லை போல இருக்கிற அந்த நெற்றி, அந்த நெற்றியில் புருவ மத்தியில் சாணிக்கில், சாணிக்கில்னா தியானம் பண்ணிங்கன்னா, தியானம்னா என்ன? சிவாய 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 என்று தியானம் செய்தால், சிவாய என்பது என்னென்னா உண்மையில் தத்துவம் அசி என்ற மகாபாகியம். அவ்வளோதாங்க. அது தத்துவம் அசி. தத் என்றால் சி, துவம் என்றால் நீ, அதாவது ஆன்மா, அசி என்றால் வா, திருவருள். அப்போது இந்த சிவாய 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 தத்துவமசி 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 என்று தியானித்தால் அங்கு அண்டமாம் சேடனாம். அண்டம்னா அனைத்திற்கும் மேலானவன். அவன் எனக்கு எப்படி காட்சி கொடுப்பான்னா, நான் சேடன் என்று என்னை முழுமையாக உணரச் செய்வான். சேடம்னா என்னென்னா மிச்சம்னு அர்த்தம். மிச்சம்னாலே ஏதோ ஒரு பொருளினுடைய மிச்சம்தான். மிச்சம் என்பது தனித்து இருக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. சேடன்றது மிச்சம். மிச்சம் என்பது ஏதாவது ஒரு பொருளினுடைய மிச்சம். அது அந்த பொருள் தனித்து இருக்கவே முடியாது. அப்போ நான் தனித்து இல்லை. நான் யாரோட மிச்சம்? பெருமானுடைய மிச்சம். அப்போ பெருமான் எனக்கு ஆண்டான், நான் அவனுக்கு அடிமை. இந்த உணர்வோடு நீங்கள் இந்த அர்ச்சனையை செய்தால் உங்களுக்கு பெருமான் வெளிப்படுவான். எங்கும் வியாபித்திருக்கிற பெருமான் வெளிப்படுவான். இதுதாங்க இந்த 6வது எடுத்துக்காட்டு வெண்பா.
இப்படியாக இந்த வெண்பாவை நிறைவு செய்து அடுத்து 7வது எடுத்துக்காட்டு வெண்பாக்கு போகிறோம். சிவம் எப்பொழுது தோன்றும், சிவம் என்ன செய்யும், அந்த சிவம் நிலைத்து நிற்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், இதுதான் 7வது எடுத்துக்காட்டு வெண்பா. அப்போது இது என்ன சொல்லுது என்பதை இப்போ பார்க்கலாம். இப்போது நமக்கு கோள்கள் 9 நமக்கு தெரியும். இந்த 9 கோள்களில் வெள்ளி நமக்கு நேரடியாக பார்க்க முடியும். வெள்ளி முளைச்சிருச்சு, விடிய போகுது அப்படின்லாம் நம்ம அந்த காலத்தில் சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ வெள்ளி என்னால் பார்க்க முடியும், செவ்வாய் பார்க்க முடியும், இதெல்லாம் பார்க்க முடியுது. இந்த 9 கோள்களில் ராகு கேதுன்னு சொல்கிறாங்களே, அதை என்னால் பார்க்க முடியுமா? அதை நேரடியாக பார்க்க முடியாது. அவை சாயா கிரகம், நிழல் கிரகம். அப்போ எப்போ பார்க்குறீங்க? கிரகணத்தில் பார்க்குறீங்க. கரெக்டாக? அதை போல் அப்படித்தான் சிவனை நீங்கள் உணர முடியும். இதுதான் இந்த நூற்பா நமக்கு விளக்குவது. இந்த எடுத்துக்காட்டு வெண்பா ராகுவைனா கேதுவையும் நீங்கள் சேர்த்துக்கணும். ராகுவை கேதுவை நிலாவிலும் சூரியனிலும் கிரகண காலத்தில் நம்ம பார்க்கலாம். அதுபோல இந்த பசு பாசம் ஆன்ம அறிவிற்கு வேறானது. ஆனால் பசு பாசத்தை கடந்தவன், அவன் ஆன்ம அறிவிற்கு வேறானவன் அல்லன். நல்லா கவனிங்க. இந்த உலகம் இதெல்லாம் என்னோட அறிவுக்கு வேறானது, அது அறிதல் எளிது. ஆனால் இவன் என் அறிவுக்கு வேறானவன் அல்லன், என் அறிவுக்குள் அறிவாய் நிற்கிறான். அப்போ அவனை நான் எங்கே பார்க்கணும்? என் அறிவுக்குள்ளே தானே பார்க்கணும். அப்போ அரணை சிந்தையில் தேடுங்கள், உங்கள் அறிவினுள் தேடுங்கள். இதய தாமரையில் அந்த முக்தி பஞ்சாட்சரத்தை தியானித்து உணர்ந்தால் அப்போ அவன் வெளிப்படுவான். எப்படி தெரியுமா வெளிப்படுவான்? விறகுல நெருப்பு இருக்குது, ஆனால் எப்போ அது வெளிப்படும்? அது கடைஞ்சா வெளிப்படும். அப்போது கடைய எப்படி அந்த நெருப்பினுள், அந்த விறகினுள் இருக்கிற நெருப்பு வெளிப்படுகிறதோ, அதுபோல் இதய தாமரையில் முக்தி பஞ்சாட்சரத்தை தியானிக்க சிவன் அங்கே தோன்றுவான். என்னுடைய அறிவுக்குள் அறிவாய், உயிருக்குள் உயிராய் அவன் தோன்றுவான். அப்படி தோன்றுவதால் என்ன நடக்கும்? தான் கனல் சேர் இரும்பு என்ன? கனல்னா அனல், அனல்னா அழல்னா நெருப்பில் ஒரு அயன் பால் தூக்கி போடுறீங்க. அந்த அயன் பால் எப்படி இருக்கும்? அது ஹார்டாக இருக்கும், அது கரை படிந்ததாக அழுக்காக இருக்கும். இப்போ நெருப்பில் போட்டிங்கன்னா என்னாச்சு? தூய்மை அடைந்து விட்டது, அது அந்த கடினத்தன்மை போய்விட்டது. ஆனால் அயன்பாலே டோட்டலாக போயிடுச்சானா இல்லை, அது இருக்கும். அதுபோல் நாம் என்ன ஆகிடுவோன்னா, இப்போது அந்த இதய தாமரையில் முக்தி பஞ்சாட்சரத்தை தியானிக்க அப்போ அங்கே என்ன ஆகுன்னா, பெருமான் வெளிப்படுகிறான். அந்த பெருமானுள் நான் சேர்வதால் என்ன ஆகுது? நான் தூய்மை அடைகிறேன், மல வாசனையும் நீங்கும், பரிபூரண தூய்மை அடைந்தவனாக ஆவேன். என்னுடைய கடினத்தன்மை போகும், பசுத்துவம் நீங்கும். இரும்பு தரும் மனத்தேனை ஈர்த்து என்பார் மாணிக்க வாசகர். அது பாறையை போல கடினமானது என்பார், பராய் மரத்தை போல ஒக்கும் என்பார். அப்படிப்பட்ட அந்த கடினத்தன்மையெல்லாம் நொறுங்கி போய்விடும். நான் பதிக்கு அடிமை என்பதை நான் உணர்வேன். எனவே விதிப்படி 5 எழுத்தை ஓதுவாயாக என்று இந்த எடுத்துக்காட்டு வெண்பா முடிகிறது என்று சொல்லி, இதே கருத்தை நம்ம எங்கே பார்க்கிறோம்? அப்பர் பெருமானோட விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் என்ற பாடலில் காண்கிறோம். இது முருகா வாங்கி கடைய முன் இருக்குமே, இது ரொம்ப அருமையான வரி. இதில் வாரியார் சுவாமிகள் என்ன சொல்வார்னா, இந்த முருகா வாங்கி கடைய முன் இருக்குமேங்கிற அந்த கடைசி வரியை மட்டும் வச்சுக்கிட்டு 3 உயிர் வகைகளையும் அங்கே வெளிப்படுத்துவார். கடைய முன் இருக்குமே அப்படின்னா அது சகலர் நிலையம். வாங்கி கடைய முன் இருக்கும்னா அது பிள்ளையாகலராம். முருகா வாங்கி கடைய முன் இருக்குமேன்னா அதுதான் மன்னிக்கணும், மாற்றி சொல்லியிருக்கேன். கடைய முன் இருக்கும்னா அது விஞ்ஞான கலர், வாங்கி கடைய முன் இருக்கும்னா அது பிள்ளையா கலர். முருகா வாங்கி கடைய என்றால் அது சகலர் நிலை என்று வாரியார் சுவாமிகள் அழகாக விளக்குவார் என்று இதை விரைவாக சொல்லி முடிவு பண்ணி இப்போது கடைசி எடுத்துக்காட்டு வெண்பாக்குள்ளே வந்துட்டோம். இப்போ என்னென்னா, பெருமானை போகிற போக்கில் என்ன சொல்லிட்டீங்க? இதய தாமரையில் நீங்கள் என்ன பண்ணணுமா, அவனை வச்சு 5 எழுத்தால் நீங்கள் தியானிக்கணும்னு சொல்லிவிட்டீங்க. ஏங்க, அவனோ 36 தத்துவங்களையும் கடந்தவன், தத்துவாதீதன். அவனை போய் இதயத்துக்குள்ளே வைங்கங்கிறீங்களே, இதயத்துக்குள்ளே நான் எப்படி அவனை வைக்கிறது? எப்படி நான் அவனை பூஜிக்கிறது? அது நீங்கள் சொல்லாமல் நீங்கள் மட்டும் இதய தாமரையில் நீங்கள் பெருமானை எழுந்தருளை பண்ணி நீங்கள் முக்தி பஞ்சாட்சரத்தால் தியானிக்க அவன் வெளிப்படுவான்னா எப்படிங்க நான் இதய தாமரையில் அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கிறது? அதுக்கு என்னங்க வழி? அதை சொல்லுங்க என்றால் நல்லா கவனிங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். பெருமான் தத்துவாதீதன். நல்லா கவனிக்க வேண்டியது.
இந்த தத்துவங்கள் 36 நம்ம 3ஆக பிரிச்சிருக்கிறோம், மறந்துடாதீங்க. ஒன்று பிரகிருதி மாயா ஆன்ம தத்துவம், ரெண்டாவது அசுத்த மாயா இது வித்யா தத்துவம், அதுக்கப்புறம் சுத்த மாயா அது சுத்த தத்துவம். இப்படி நமக்கு 3 பிரிவு இருக்குங்கிறது நமக்கு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சுத்த தத்துவம் 5, மொத்தம் 36 தத்துவங்கள். இதை அடிப்படையாக கொண்டு வருகிற பாடலை நம்ம கவனிக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நிறைவு எடுத்துக்காட்டு வெண்பாவிற்குள் வந்திருக்கிறோம். இந்த வெண்பா என்ன சொல்லுது பாருங்களேன். மண் முதல் நாளம் மலர் வித்தை, இது நம்ம நேரடியாக பொருளுக்கு போயிடலாம். நன்னில் இந்த இதய தாமரை என்று சொல்லுகிறீர்கள், அது எப்படிப்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் மண் முதல் நாளம். மண் முதல் என்றால் இந்த பிருத்திவி தத்துவத்திலிருந்து மண்ணு தத்துவத்திலிருந்து சொல்லப்படுகிற 24 தத்துவங்கள், அதாவது ஆன்ம தத்துவங்கள். இந்த ஆன்ம தத்துவங்கள் இந்த தொப்புள் பகுதியிலிருந்து 8 விரல் கடை, அதுதான் என்னது? அதுதான் நாளம், அதுதான் தண்டு. எது? தாமரை தண்டு. எது? இதய தாமரைன்னு சொன்னீங்களே, அந்த தாமரைக்கு தண்டு எதுன்னு கேட்டால் 8 விரல் அளவு இந்த ஆன்ம தத்துவங்கள். சரி, அதன் மீது என்ன இருக்கும்? அதன் மீது தாமரை பூவை பார்த்தீங்கன்னா முதல்ல வெளியில் ஒரு 8 இதழ் இருக்கும். அந்த 8 இதழ் என்ன தெரியுமா? 8 இதழ் என்னன்னா, முதல்ல வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் முடிஞ்சிருச்சு 24. அடுத்து என்ன இருக்குது? வித்யா தத்துவம். வித்யா தத்துவம் எத்தனை? 7. பேரே என்ன? வித்யா தத்துவம். ஆனால் இதே மாதிரி இன்னொரு வித்யா தத்துவம் ஒன்று இருக்குது தானே, என்னது? சுத்த தத்துவத்தில் கடைசியாக இருக்கிற சுத்த வித்தை, அதுவும் வித்தை தான். அப்போ சுத்த வித்தை, அதை இதுலேருந்து வேறுபடுத்துவதற்கு சுத்த வித்தைன்னு சொல்லியிருக்கமே ஒழிய உண்மையிலே அதுவும் வித்தை தானே. அப்போது அந்த சுத்த வித்தையை இந்த வித்யா தத்துவத்தோட சேருங்க. அப்போ மொத்தம் எத்தனை வருது? இதில் 7, அதில் 1, அப்போ 8 வருதா? இந்த 8 தான் அந்த தாமரை மலரின் புற இதழ்கள் 8. முதல்ல தாமரை மலரில் வெளியில் பார்த்தீங்கன்னா புற இதழ் 8 இருக்கும். அதன் பிறகு என்ன இருக்குன்னு பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் கருதுகிற எண்ணுகிற 2 பேர், ஈசன் சதாசிவன். ஈசன்னா மகேஸ்வரன் அர்த்தம், மகேசன், அதான் மகேசன்ற ஈசன். சதாசிவம் நமக்கு தெரியும், சதாசிவம். சுத்த வித்தை தான் ஏற்கனவே போயிடுச்சு. அப்போ இந்த ரெண்டும் எப்படி? அந்த 8க்கு மேலே நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக 8க்கு மேலே 2ன்னு சூப்பர் ஸ்கிரிப்ட் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? 8 ஸ்கொயர் அப்படின்னா என்ன? 64. இந்த 64 கலாரூபம், 64 கலைகள். இந்த 64 இந்த இதய தாமரையில் இருக்கக்கூடிய 64 கேசரம், 64 பூந்தாது, இதான் அந்த 64. அப்போ முதல்ல அந்த நாளம் தண்டு, அது 8 விரக்கடை இருக்கிற 24 ஆன்ம தத்துவங்கள். அது மேலே 8 புற இதழ்கள், அது என்ன? வித்யா தத்துவம் 7, சுத்த வித்தைன்னு 1, அது மொத்தம் 8, அது புற இதழ்கள். அதுக்கு மேலே என்ன இருக்குது? 2, அது என்னது? மகேஸ்வரம் சதாசிவம். அப்போது மகேஸ்வரன் சதாசிவம் இது ரெண்டும் 8 ஸ்கொயர். அப்போ 64 கலாரூபம், பெருமானோட பல்வேறு ரூபங்கள். இதுதான் 64 கேசரம் பூந்தாது. அதுக்கும் மேலே என்ன இருக்க போகுது? அதுக்குள்ளே என்ன இருக்கும்? இப்போ சதாசிவத்துக்கு மேலே போனீங்கன்னா சக்தி தத்துவம். சக்தி தத்துவங்கிறது தான் கலை உரு. அதுதான் அந்த பொகுட்டுன்னா அந்த மொட்டு, தாமரைப்பூவோட மொட்டு இருக்குது பாருங்கள், அந்த மொட்டு என்னென்னா அதுதான் சக்தி தத்துவம், அதுதான் கலை உரு, அதுதான் பொகுட்டு மொட்டு என்று சொல்லப்படுவது. அதுக்கும் மேலே நாத தத்துவம். நாத தத்துவங்கிறது அந்த மொட்டுக்குள்ளே போனீங்கன்னா, அந்த பொகுட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் 51 விதைகள் காணலாம். அந்த தாமரையில் வெளியில் இருக்கிற புற தாமரையிலே நீங்கள் பார்க்கலாம். அதான் இங்கே அகத்திலும் சொல்கிறோம், 51 என்பது பீஜாட்சரம், 51 விதைகள், அதுதான் அந்த நாத தத்துவம். இப்போ புரிஞ்சிச்சிங்களா? இது மேலேன்னா என்னது? இதுக்கு மேலே அங்கே ஒன்றும் இல்லையே. ஆன்ம தத்துவம் முடிஞ்சிருச்சு, வித்யா தத்துவம் 7 முடிஞ்சிருச்சு, சுத்த விதையை ஏற்கனவே அதோட சேர்த்துட்டோம். அதுக்கு மேலே மகேஸ்வரன் வந்தார், சதாசிவம் வந்தாங்க, அதுக்கு மேலே சக்தி தத்துவம், அதுக்கு மேலே நாத தத்துவம். இதையும் தாண்டி அப்படின்னா இப்போ புரியுதுங்களா? சிவபெருமான் தத்துவாதீதன், இந்த 36 தத்துவங்களையும் கடந்து இருக்கிறான் என்பதை நமக்கு உணர்த்துவது தான் இந்த இதய தாமரையில் அவனை எழுந்தருளச் செய்தல்.
பெருமானை எங்கே எழுந்தருள பண்ணுகிறோம் பாருங்க, இதய தாமரையில். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் எல்லா தத்துவங்களையும் கடந்தவன் என்பதை உணர்த்துகிறார். என்ன அருமையான அந்த முறை பாருங்களேன். இதய தாமரைங்கிறது ஏதோ நீங்கள் வெளியில் ஒரு தாமரை பூ மேலே பெருமானை உட்கார வைக்கிறாங்க அப்படி நினச்சிக்காதீங்க. இது உண்மையான பொருள் என்னென்னா, இந்த இதய தாமரை என்பது என்னென்னு எதுக்கு இவ்வளோ விளக்குறாங்கன்னா, இவன் இந்த 36 தத்துவங்களுக்கு மேலே இருக்கிறான், அதை காமிக்கிறதுக்கு தான் இவ்வளவு. அப்போ அதில் அச்சிவன் தாழ் நிலையாம். சிவன்னு சொல்லலை, சிவன் தாழ்னாலே தெரியும் திருவடி, திருவடினா தெரியும் சக்தி. சிவசக்தியாக அங்கே அவனை நாம் எழுந்தருள பண்ண வேண்டும். அப்படி எழுந்தருளிய செய்து நேர் என்றால் 5 எழுத்தால் அவனை தியானிக்க அவன் உங்களுக்கு வெளிப்படுவான். இப்படித்தான் பதியை காண வேண்டும் என்று ஒரு அழகான சாதனத்தை நமக்கு இந்த நூற்பா விளக்குகிறது. சாதன இயலில் எத்தனை சாதனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன பாருங்க. இப்படியெல்லாம் நாம் நின்றால் நாம் மலத்திலிருந்து மட்டுமல்ல, மல வாசனையிலிருந்தும் நாம் முழுமையாக விடுபடலாம் என்று இந்த நூற்பா அழகாக விளக்குகிறது என்று சொல்லி, இதுகாரும் இந்த நூற்பாவில் நாம் என்ன கண்டோம் என்பதை ஒரு தொகுப்பாக பார்த்து விடலாம். முதல்ல பாசஞானம் பசுஞானத்தால் இறைவன் அறியப்பட மாட்டான், அவனை பதிஞானத்தால் தான் அறிய வேண்டும். இந்த காணல் நீர் போல இந்த உலகமானது நிலையற்றது என்று உணர்ந்து இந்த உலகத்தை, உலக இன்பத்தை, உடல் இன்பத்தை நீக்கினால் பதிஞானம் தோன்றும். கோடானு கோடி ஜென்மம் எடுத்து இந்த உலகிலே நாம் இதுதான் இன்பம் என்று உழன்று வந்த அந்த பழக்க தோஷத்தால், மல வாசனையால் மீண்டும் இந்த உலகத்தை நாம் பற்றாமல் இருக்க, உலகில் வீழாமல் இருக்க, கருவி கர்ணங்களில் விழுந்து விடாமல் இருக்க, ஞானகுருவால் விதிக்கப்பட்டபடி முக்தி பஞ்சாட்சரத்தை தன்னுடைய அறிவால் கணிக்க வேண்டும். தற்போதம் நீங்கினாலும் கூட உயிர் அறிவாலேயே கடவுளை காண இயலாது, திருவருளால் மட்டுமே காண முடியும், அருளன்றி உணர இயலாது. எனவே பதிஞானம் இன்றி தனித்து ஆன்மாவால் பெருமானை அறிய முடியாது. பதிஞானத்தால் இந்த உலகம் எல்லாம் அசத்து என்று நீங்கிக் கொண்டே வந்தால் முதலில் சூனியமாய் தெரியும், ஆனால் அதுவே ஞான சொரூபம் என்பதை நாம் உணர்வோம். அப்பொழுது நாம் என்றென்றும் சச்சிதானந்தத்தில் திளைப்போம். இந்த உலகப்பற்று நீங்க சிவோகம் பாவனை செய்ய வேண்டும். சிவமே நான், சிவமே நான், சிவம் நான் என்று பாவனை செய்ய வேண்டும். கருட பாவனை செய்து அவன் எப்படி கருடனாகவே மாறுகிறானோ அதுபோல சிவோகம் பாவனை செய்து சிவமாம் தன்மையாகவே நான் மாறுவேன். இதை இதய தாமரையில் நாம் இந்த முக்தி பஞ்சாட்சரத்தை கொண்டு தியானிக்க வேண்டும். எப்படி தியானிப்பது? அண்டத்தில் காணப்படுகிற 36 தத்துவங்களையும் பிண்டத்துள் இதய தாமரையாக வைத்து இந்த 36 தத்துவங்களையும் கடந்தவன் என்பதை உணர்த்துவதற்கு இதன் மேல் சிவன் சிவசக்தியை நாம் எழுந்தருளச் செய்து முக்தி பஞ்சாட்சரத்தை கொண்டு தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தால் அந்த இதய தாமரையில் சிவ பரம்பொருள் வெளிப்பட்டு தோன்றுவான். இதுவே இந்த அற்புதமான 9வது நூற்பா என்று சொல்லி இன்றைய நிகழ்வை நாம் இந்த அளவில் நிறைவு செய்து கொள்ளலாம். இது 9வது நூற்பா இனிதே நிறைவு பெறுகிறது. அன்பர் பெருமக்களே, நன்றி சொல்ல வேண்டிய நேரம். நம்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சிந்தனையை நமக்கு அருளி செய்த, சிவஞான போதத்தை அருளி செய்த ஸ்ரீ மெய்கண்டாருடைய பொன்னா திருவடிகள் போற்றி வணங்குவோம். இந்த நூல் நம் கரங்களில் மட்டுமல்ல, சிந்தையிலும் தவழ வேண்டும் என்பதற்கு திருவுளம் பற்றிய நம்முடைய திருவாவூதுறை ஆதீனத்தினுடைய குருமா சன்னிதானங்கள் பொன்னா திருவடிகள் போற்றி வணங்குவோம். இதுபோன்ற நிகழ்வுகள் மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெற வேண்டும் என்று பல்லாற்றானும் ஆக்கமும் ஊக்கமும் தந்து வருகிற நம்முடைய திருவாவூதுறை ஆதீனத்தினுடைய வேலப்பத்தம்பிரான் சுவாமிகளது பொன்னா திருவடிகள் போற்றி வணங்குவோம். நம்முடைய திருவாவூதுறை ஆதீனத்தினுடைய இயக்குனர் ஐயா, ஆதீன புலவர்கள் அவர்களது பொன்னா திருவடிகளை வணங்கி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்போம். அடியேன் இந்த நல்ல நேரத்திலே அடியேனது குடும்பத்தாருக்கு நன்றி கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையான குடும்பம் என்பது அடியார் பெருமக்களாகிய தங்கள் குடும்பமே. இந்த அடியார் குடும்பமே, இந்த சிவ குடும்பமே உண்மையான குடும்பம். தாங்கள் காட்டுகிற ஆர்வம், ஈடுபாடு இவைதான் இதுபோன்ற நிகழ்வுகள் மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு பல்வேறு வகையிலும் துணையாக இருக்கின்றன. அது மட்டுமன்றி உங்களோடு சேர்ந்த அடியேனும் ஞான விளக்கம் பெறுவதால் அனைத்து அடியார் பெருமக்களது பொன்னா திருவடிகள் போற்றி வணங்கி இந்த நிகழ்ச்சியினை முறைப்படி நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்து உருகினில்லா பிழையும் நினையா பிழையும்
நின் அஞ்செழுத்தை சொல்ல பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சியே கம்பனே. எல்லா பிழையும் பொறுத்து அருள்வாய் கச்சியே கம்பனே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனி வேள் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம.